வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் சிந்துவெளி நாகரீகம். ஸோ இந்த நாகரீகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வரலாறு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட வரலாறுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாடத்தில் எந்த ஒரு மன்னர்களோட தனிப்பட்ட போர்களோ இல்லை வரலாறோ எதுவுமே இதில் கிடையாது. மன்னர்கள் வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, எந்த ஒரு அரண்மனையும் கிடையாது. அதனால தான் இது நம்மளோட வரலாறுன்னு நான் சொல்ல வந்தது. ஏன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கும் நம்மளோட வழக்கத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க, சான்றுகளோட ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இயற்கையை வழிபடுற பழக்கம் நமக்கு இருக்குது. இந்த பொங்கல் பக்கம் வரப்போகுது. ஸோ பொங்கலில் நம்ம சூரியன் வழிபாடு பண்ணுவோம். அதே போல் நமக்கு நீர் வணங்குற பழக்கமும் இருக்குது. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முதல்ல குளத்தில் குளிக்கிறது, இல்லை அட்லீஸ்ட் காலையாவது நினைக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நமக்கு ஆரம்பத்தில் எங்கே இருந்தது அப்படின்னா, இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் தான் இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் தமிழர்களோட வந்து அது ஒத்து போகிறதுனால தான் இது நம்மளோட வரலாறு இன்றைக்கி நம்ம பார்க்குறதுன்னு நான் சொல்ல வரது. ஸோ நமக்கு இதில் பெரிய குழப்பமெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த பாடத்தில் அப்படின்னா, என்ன கண்டுபிடிச்சாங்க, எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க, அந்த இடம் எந்த நதிக்கரையில் கண்டுபிடிச்சது என்ன, அதான் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் என்ன, எந்த நதிக்கரையில் கண்டுபிடிச்சாங்க, கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்ன, அவ்வளோதான். ஸோ அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அதே போல் இவங்களோட காலம், சிந்துவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அது என்ன காலத்தோடு சேர்ந்தது அப்படின்னா உலோக காலத்தோடு சேர்ந்தது. இது கற்காலமெல்லாம் முடிஞ்சு நாகரிகம் அப்படிங்கிறது வளர ஆரம்பித்தது. முழுசாக சிந்துவெளி நாகரிகம் இந்தியா ஃபுல்லாக பரவிருச்சா அப்படின்னா இல்லை. நமக்கு வந்து குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் வந்து நகர நாகரிகம் இருந்தது. சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லா இடத்துலையுமே நகரமயமாக்கல் பட்டுருச்சா அப்படின்னா இல்லை, முழுமையாக கிடையாது. அந்த சிந்துவெளி நாகரிக காலகட்டத்திலையுமே நமக்கு இந்தியாவுக்குள்ளே இடைக்கற்காலம் இருந்தது, புதிய கற்காலம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸோ இதனால் வந்து முழுமையாக மாறிடுச்சு, நகரமாக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே வந்து நகரமயமாக்கப்பட்ட இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே என்ன பொருள்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு, என்னென்ன பொருள்கள், என்னென்ன அணிகலன்கள் அணிஞ்சாங்க, அணிகலன்கள் அப்படிங்கும்போது அது எந்த உலோகத்தில் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதும் முக்கியம். அந்த உலோகத்தை செய்யும்போது இதெல்லாம் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு வந்து செம்பு அப்படிங்கிறது வெண்கல காலம், இவங்களோட காலம் வந்து நமக்கு வெண்கல காலம். ஸோ செம்பு அப்படிங்கிறது நமக்கு பயன்படுத்தியிருக்காங்க, தங்கம் பயன்படுத்தியிருக்காங்க, வெள்ளி பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இரும்பு அப்படிங்கிறது இவங்க பயன்படுத்தலை. இவங்க இரும்பு காலத்தோடு வரவங்க கிடையாது. இரும்பு அவங்க பயன்படுத்தவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. அதே போல் வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த விலங்குகளை வழிபடுற பழக்கமும் இவங்க கிட்ட இருக்குது. ஸோ இந்த பசுவை வணங்குறது அப்படிங்கிற மாதிரி, இந்த நாகத்தை வணங்குறது, பாம்பு வணங்குறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது இங்கே நமக்கு சிந்துவெளி நாகரிகத்திலிருந்தே நமக்கு தொடருது. காலங்காலமாக நம்ம வந்து அங்கேருந்து தான் இப்போ வந்து இன்றைக்கும் நம்ம அதை வழிபாடுகளை தொடர்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வழிபாடுகள் அப்படிங்கிறதும் இவங்க என்னென்ன வழிபட்டாங்க அப்படிங்கிறது முக்கியம். அதே போல் அரச மரத்தை இவங்க வந்து ஆண் தெய்வமாகவும், வேப்ப மரத்தை வந்து பெண் தெய்வமாகவும் வழிபட்டிருக்காங்க. இவங்க பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா தாய் வழிபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால் இந்த வழிபாடுகள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். என்னென்ன பானைகள் இருந்தது, எந்தெந்த மாதிரி பானைகள் செஞ்சாங்க, அந்த சுட்டது சுடாதது, இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னா இவங்களோட கட்டடங்கள் எல்லாமே ஃபுல்லாக திட்டமிடப்பட்டது. இது நமக்கு நல்லா தெரியும். சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது, திட்டமிட பிளானிங். அந்த ஃபுல்லாக அந்த பிளானிங் தான். அந்த பிளானிங்கில் வந்து திட்டமிடப்படுறது அப்படிங்கிறது தான். அதில் வந்து இவங்க நகரங்கள் அப்படிங்கிறது சட்டக வடிவமைப்பில் இருந்திருக்கு. ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்திருக்கு. அந்த வந்து ஒரு செங்கல் பயன்படுத்தினா கூட அந்த சுட்ட செங்கலை எந்த இடத்துல பயன்படுத்தணும், தண்ணியெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குமோ, எந்தெந்த இடத்துல தண்ணியை பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல எல்லாமே இவங்க சுட்ட செங்கற்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. சுடாத செங்கற்கள் வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த வீடு கட்டினாலும் அந்த இடத்துல தண்ணி பயன்படுத்துகிற இடம் அப்படிங்கும்போது அந்த இடங்களுக்கு எல்லாமே வந்து இவங்க சுட்ட செங்கற்களை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து அது கரையாது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். பெருசாக இங்கே குழப்பம் வர்றதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பும் இல்லை. மன்னர்கள் நம்ம பார்க்கும்போது எத்தனை மன்னர்களோட பெயர்கள் பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும், ஒவ்வொரு பட்ட பெயர்கள் இருக்கும். இது எல்லாம் நம்ம நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். பெருசாக இதில் குழப்பம் வர்றதுக்கு இல்லை. இதில் 4 பாடங்கள் வந்து, அதாவது 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சிந்துவெளி நாகரிகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது, 11th பார்த்திங்க அப்படின்னா எத்திக்ஸ்லேயும் இருக்குது, ஹிஸ்ட்ரியிலையும் இருக்குது. எத்திக்ஸில் நிறைய வழிபாடுகள் இருக்கும். மற்றபடி எல்லா பாடங்கள்லையும் ஓரளவுக்கு ஒரே அளவுக்கு தான் மேட்ச் ஆகிருக்கும்.
மேட்சாக இருக்கும். ஆனால் வந்து வழிபாடுகள் அப்படிங்கிறது இந்த எத்திக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. இந்த சமயம் இருந்தது, இந்த பெண்களோட நிலைகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நிறையா கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து மெசபடோமியாவோட வணிகம் வச்சிருந்ததுக்கான சான்றுகளும் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். ஸோ உலகிலேயே தொன்மையான நாகரிகங்கள் எது அப்படிங்கிறத இந்த காலக்கோடில் கொடுத்துருக்காங்க நமக்கு. மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், இறுதியாக தான் நமக்கு சீன நாகரிகம். நமக்கு இறுதியாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது அரப்பாவோட முதிர்ச்சி பிந்தையது, அரப்பாவோட தொடக்கம் முதிர்ச்சி பிந்தையதுன்னு 3 வகையாக இருக்குது. இந்த பிந்தையதெல்லாம் போயிட்டோம்னா நமக்கு 1700 போயிடும். ஸோ 3300 ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு 1700 அப்படிங்கும்போது வீழ்ச்சியடைய தொடங்கியிருக்கும். அந்த வீழ்ச்சி காலகட்டத்தில் தான் சீன நாகரிகமே உருவாயிருக்கு. ஸோ அதனால தான் இது இறுதியில் இருக்குது. மிக பழமையானதுன்னு சொன்னோம்னா இதில் பார்த்தீங்க, இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா மெசபடோமியாவை சொல்லலாம். ஸோ இதில் ஆங்கிலேயர்கள் ஒரு 3 பேரை நம்ம பார்ப்போம். 3லேருந்து ஒரு 4 பேர் வந்து ஆங்கிலேயர்களை பார்க்கலாம். ஸோ ஆங்கிலேயர்களோட பெயர்கள், அவங்க என்ன சமாச்சாரம், என்ன விஷயம், அவங்களோட தொடர்புடைய விஷயம் என்ன, அவங்க ஆராய்ச்சியாளரா, என்ன ஆராய்ச்சி பண்ணாங்களா, இல்லை முதல் டைம் அவங்க தான் போய் பார்த்தாங்களா அப்படிங்கிறது அந்த பேரில் வந்து எந்த ஒரு குழப்பமும் வராமல் அந்த பேர் அவங்களோட விஷயங்கள், இவங்க தான் முதல்ல போய் கண்டுபிடிச்சாங்க, இவங்க தான் முதல்ல போய் ஆராய்ச்சி பண்ணாங்க, இல்லை இவங்க தான் நூலில் விவரித்தாங்க, அந்த மாதிரி அந்த 3 பேரை நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறோம். ஸோ தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் வந்து குழுக்களாக தான் இருந்திருக்காங்க. குழுக்களாக அப்படின்னா இந்த வேட்டையாட போகிறதாக இருக்கட்டும், ஒருத்தராக போய் வேட்டையாட முடியும், ஒரு குழுவாக போய் வேட்டையாடுறது, இந்த உணவு சேகரிக்கிறது அப்படிங்கிறது, இந்த மாதிரி குழுக்களாக தான் மக்கள் வாழ்ந்திருக்காங்க ஆரம்ப காலத்தில். அதிலிருந்து தான் நமக்கு சமுதாயம் அப்படிங்கிற ஒன்று உருவாயிருக்கு. இது வந்து ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. குழுக்களில் அந்த இருந்த மக்கள் வந்து என்னவா மாறினாங்க அப்படின்னு, குழுக்களில் இருந்த மக்கள் வந்து சமுதாயங்களாக தான் முதல்ல உருவாங்குறாங்க. அப்புறம் தான் அது வந்து ஒரு சமூகமாகவே மாறுது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நாகரிகம் அப்படிங்கிறது மேம்பட்ட நிலைக்கு வருது. ஏன் மக்கள் வந்து நதிக்கரையில் குடியேறுறாங்க? வளமான மண். நாமளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டில் கூட இருக்கும், இது ஒரு ஆரோடு மூரா பார்த்து டேரா போடு அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு கூட கேட்டிருப்போது. என்ன பாட்டுன்னு சரியாக ஃபுல் பாட்டு ஞாபகம் வரல, இந்த லைன் சொல்லும் போது ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆற்றங்கரையில் இருக்கும்போது தான் டேராவே போட சொல்லுவாங்க. அந்த நாடோடிகள் அப்படிங்கிறவங்க அந்த ஆறு இருக்கிற பக்கம், ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து ஒரு குளிக்கிறதாகட்டும், ஒரு சாப்பாட்டுக்கு தண்ணி எடுக்கிறதாகட்டும், குடிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் தண்ணி இருக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் மக்கள் வந்து ஆரம்பத்திலேயே சிந்துவெளி மக்கள் வந்து நதிக்கரையில் குடியேற ஆரம்பித்தாங்க. வளமான மண்ணுக்காகவும், இந்த குடிக்கிற தேவைகள், கால்நடைகள், இந்த வேளாண்மை செய்யணும் அப்படின்னா அதுக்கான நீர்ப்பாசனம் போதாக்குறைக்கு இந்த நதிக்கரைகள் இருக்கும்போது இந்த படகு மூலிமா போக்குவரத்து பண்ண முடியும், கப்பல் மூலிமா போக்குவரத்து பண்ண முடியும். ஸோ வெளிநாடெல்லாம் போகணும் அப்படின்னா கப்பல் மூலிமா போக்குவரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு இந்த நாகரிகத்தோட ஏன் வந்து நதிக்கரையில் குடியேறினாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம். ஹராப்பாவை வந்து நம்ம புதையுண்ட நகரம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். புதையுண்ட நகரம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஹராப்பாவை தான் சொல்லுவோம். ஸோ ஹராப்பாவை வந்து முதல்ல யார் பார்த்தாங்க அப்படின்னா, யார் பார்த்து அவங்களோட நூலில் எழுதினாங்க அப்படின்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல்ல ஹராப்பா நாகரிகம் வந்து இடிபாட்டில் இருக்கிறத கவனிக்கிறாரு. அவர் கவனிச்சுட்டு வந்து தான் அவரோட நூலில் அதை விவரிக்கிறாரு. நான் அப்படி போனேன் பாகிஸ்தானில் வடமேற்கு பகுதியில் பார்க்கும்போது, ஸோ இந்தியாவோட வடமேற்கு பகுதி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான். ஸோ அந்த பகுதியில் ஒரு பயணிக்கும் போது ஒரு செங்கல் திட்டை பார்த்தேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உயரமான சுவர்கள், கோபுரங்கள், அது வந்து மலை மீது அமைஞ்ச பாலடைந்த செங்கற்கோட்டை அப்படிங்கிறத இவர் தான் கவனிக்கிறாரு. ஸோ அந்த செங்கற்கோட்டை, அந்த திட்டுகளை கவனிச்சுட்டு தான் இவர் தான் வந்து முதல் சான்று ஹராப்பா இருக்குது அப்படிங்கிறத தன்னோட நூலில் விவரிக்கிறார். யார் அப்படின்னா மேசன் அப்படிங்கிறவர். ஸோ மேசன் தான் நம்ம மேஸ்திரின்னு சொல்லுவோம் இல்லையா? பொதுவாக நம்ம மேசன் அப்படிங்கிறது மேஸ்திரி தான். ஸோ மேஸ்திரிக்கு தான் முதல்ல அந்த இடம் கண்ணில் பட்டிருக்கு, ஒரு திட்டு இருக்குதுப்பா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. ஸோ அவர் தான் வந்து ஹராப்பாவை முதல்ல பார்த்துட்டு வராரு. சார்லஸ் மேசன் இவர் தான் நமக்கு முதல்ல அந்த செங்கல் திட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சி ஹராப்பாவை இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்று இவர் மூலிமா தான் நமக்கு கிடைக்கிது, இந்த ஆங்கிலேயர் மூலிமா தான் கிடைக்கிது. ஸோ இவர் வந்து கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய ஒரு படை வீரர், அதோடு சேர்ந்து இவர் ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு. ஸோ படை வீரராக இருக்கும்போது இந்த என்ன சொல்கிறது, ஒரு ரோந்துக்கு போகும்போது அப்படியே ஒரு பாகிஸ்தான் பக்கமாக போகும்போது அவர் கண்ணில் பட்டது தான். அவர் தான் முதல்ல வந்து இதுக்கான சான்று, இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்று இவர் தான். அடுத்ததான் நமக்கு 1856. ஸோ 1856 அப்படிங்கும்போது பொறியாளர்கள் வந்து லாகூர்லேருந்து கராச்சிக்கு
1856 லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை போடணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சுட்ட செங்கற்கள் அந்த டைமில் தான் வந்து நமக்கு அதிகமான சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கண்டுபிடிச்ச செங்கலை இவங்க என்ன ஏதுன்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணல, தூக்கி ரயில் பாதை போடுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட முக்கியத்துவத்தை உணராமையே அவங்க வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1920 அப்படிங்கும்போது தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹராப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களில் அகலாய்வு தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு முதல்ல என்ன சிந்துவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் நிறைய இடங்கள் இருக்குது. அதில் நம்ம இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 6 முக்கிய பெரிய நகரங்களில் சொல்லலாம். 1921 அப்படிங்கும்போது தான் நமக்கு முதல்ல இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. ஹராப்பா 1921 கண்டுபிடிக்கப்பட்டது. 22 மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சாங்க. இது முதல் இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ஒரு மண்பானையில் கிடைச்ச அந்த ஓவியத்தை வச்சு தான் ஹராப்பா அப்படிங்கிறது முந்தினதாகவும் மொஹஞ்சதாரோ அதுக்கப்புறமா வந்த நாகரிகம் அப்படிங்கிறத நமக்கு வந்து மார்ஷல் அவர்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காரு. அது இப்போ நம்ம நிறைய நகரங்கள் இருக்குது. இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக இந்த நகரங்கள் எங்கே எந்த நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டது, என்ன பொருள்கள் அந்த நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த இடத்துல, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹராப்பாவும் மொஹஞ்சதாரோவும் 1921 ஹராப்பா, 22 மொஹஞ்சதாரோ இந்த இதில் கிடச்சிருக்கு, அகலாய்வில் தொடங்கியிருக்காங்க. அடுத்தது 1924 அப்படிங்கும்போது 1924 அப்படிங்கும்போது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனராக வந்து யார் வராங்க அப்படின்னா ஜான் மார்ஷல். ஹராப்பா மொஹஞ்சதாரோ இடைக்கு பொதுவான அம்சங்கள் இருக்கிறது இவர் தான் கண்டுபிடிக்கிறார். 1924 ஜான் மார்ஷல் தான் நமக்கு ஹராப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையேனா பொதுவான அம்சங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஹராப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பெரிய நாகரிகத்தோட வெவ்வேறு பகுதிகள் தான் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. அடுத்ததாக தான் அவர் வந்து அந்த மட்பாண்டங்களில் இருக்கக்கூடிய சிறு வேறுபாடுகளை வச்சு ஹராப்பா வந்து மொஹஞ்சதாரோவோட பழமையானது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. அடுத்ததான் நகர நாகரிகம் அப்படிங்கிறது ஹராப்பா நாகரிகம். ஹராப்பா நாகரிகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான நகர திட்டமிடல், மேம்பட்ட கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மை மற்றும் பொது சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. அதே போல் இந்த நாகரிகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். எதுக்காக வணிகம் செய்யணும் அப்படின்னா கரெக்டான அளவீடுகள் இருக்கணும், எடைகள் இருக்கணும். ஸோ அதுக்காக இவங்களோட இது பார்த்தீங்க அப்படின்னா எடைகளும் அளவீடுகளும் தூயதாக, அதாவது தரப்படுத்தப்பட்டதாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கு திடமான அடித்தளமாக இருந்தது. இந்த எடைகளும் அளவீடுகளும் எதுக்காக? விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கு திடமான அடித்தளமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ஹராப்பா நாகரிகத்தோட தனித்தன்மை அப்படின்னா இந்த 2 பகுதிகளாக இருக்கும். ஒன்று மேற்கில் மேல் நகர அமைப்பு, கிழக்கில் கீழ் நகர அமைப்புன்னு இருக்கும். ஸோ நகரத்தோட மேற்பகுதி வந்து சற்று உயரமாக அது கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கோட்டை பகுதிகளை பார்த்திங்க அப்படின்னா யார் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா நகர நிர்வாகிகள். இந்த மன்னர்கள் இருந்ததுக்கான இதெல்லாம் கிடையாது, முடியாட்சியெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த நகரம் அப்படிங்கிறது இவ்வளோ பிளானிங்காக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நிர்வாகம் இருந்திருக்கணும், மையப்படுத்தப்பட்ட அரசு அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் நகர நிர்வாகிகள் தான் இந்த மேம்பட்ட இடத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க சொல்லப்படுது. அதே போல் இந்த மேம்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வணிகம் செஞ்சு சிறப்பாக இருக்கிறவங்க, ஓரளவுக்கு மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க அங்கே குடியிருந்திருக்கலாம். அதே போல் இந்த சாதாரண மக்கள் இருக்காங்களே அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழ் நகர அமைப்பில் குடியிருந்திருக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெருங்குளம், தானிய களஞ்சியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேல் நகர அமைப்பில் தான் இருந்திருக்கு. கீழ் நகர அமைப்பு அப்படிங்கிறது இந்த பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமாகவும் சற்று தாழ்ந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஹராப்பா நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெஹர்கர். இதெல்லாமே வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். இப்போ 7000, அதாவது 7000 காலப்பகுதியிலே இருந்துச்சு. கிமு 7000. நமக்கு சிந்துவெளி நாகரிகமெல்லாம் வந்து 3300ன்னு நம்ம பார்க்குறோம். 7000 காலப்பகுதியிலே மெஹர்கர் அப்படின்னு இருந்திருக்கு. மெஹர்கரில் நமக்கு வந்து எதை சொல்லலாம் அப்படின்னா ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்ததுக்கான ஒரு இடமாக சொல்லப்படுது. அதே போல் இந்த மெஹர்கர் எங்கே இருக்குது அப்படின்னா பலுச்சிஸ்தான் மாநிலத்தில். இப்போ பலுச்சிஸ்தானில் கூட இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து இந்த ட்ரெயின் ஹைஜாக் பண்ணதை பார்த்துருப்போம்.
ஸோ அங்கே அந்த மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் தான் அமைஞ்சிருக்கு இந்த மெஹர்கர் அப்படிங்கிற அந்த இடம். இதெல்லாம் வந்து 7000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்துவெளி நாகரிகம் தோன்றது 3300. இது 7000 காலப்பகுதியில் இருந்தது தான் இந்த மெஹர்கர் அப்படிங்கிற நகரம். இது வந்து தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்களில் ஒன்றுன்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த மெஹர்கரில் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு இது இருந்ததுக்கான சான்றுகளும் இங்கே இருக்குது. இந்த வேளாண்மை அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து நமக்கு இருக்குது. ஸோ சாப்பிட்ணுள்ள, பசிக்குள்ள அந்த மாதிரி. ஸோ வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது சான்றுகள் இருக்குது, மெஹர்கரில் நடந்ததுக்கான சான்றுகள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி தான் இருந்தது. சட்டக வடிவத்தில் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர் பார்த்திங்க அப்படின்னா வளைஞ்சு இருக்கும், சதுரமாக இருக்காமல் அந்த கார்னர் வந்து வளைச்சி கொடுத்துருப்பாங்க. அந்த வளைவில் இருக்கக்கூடிய வீடுகளும் அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமைப்பில் தான் கட்டப்பட்டிருக்கும். இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. தெருக்கள் பார்த்திங்க அப்படின்னா சட்டக வடிவமைப்பில் இருந்திருக்கு. தெருக்கள் வந்து வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு, மேற்கு இந்த திசையில் வந்து நேராக இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தெருக்கள் வந்து ஒன்றோட ஒன்று செங்கோணத்தில் ரைட் ஆங்கிளில் வெட்டிருக்கும் அப்படின்னு ஒரே மாதிரி அந்த செங்கோணத்தில் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட். அப்படின்னா எந்த ஒரு வளைவு நெளிவு சுழிவுலாம் இருக்காது. சாலைகள் ரொம்ப அகலமாக வளைவான முனைகளை கொண்டதாக இருக்கும். அந்த சாலைகளில் வந்து 3 வாகனங்கள் போகிறதுக்கு உண்டான அந்தளவுக்கு அகலமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வீடு வந்து தெருக்களோட இரு ஓரங்களிலையும் சீராக கட்டிருப்பாங்க. ஏற்ற இறக்கமாக அந்த மாதிரியெல்லாம் முன்ன பின்ன அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு தெரு இருக்குது அப்படின்னா அந்த ஓரத்தில் கரெக்டாக நீட்டாக கட்டியிருப்பாங்க. ஹரப்பாவோட வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாடி இல்லைன்னா 2 மாடி இந்த மாதிரி அமைப்புலையும் இருந்திருக்கு. அதாவது அந்த வணிகம் பண்ணுறவங்க அப்படிங்கிறவங்க ஓரளவுக்கு வசதியாக இருக்கும்போது 1 மாடி 2 மாடி கட்டினவங்களாகவும் இருந்திருக்காங்க. பெரும்பாலான வீடுகள் பார்த்திங்கன்னா பல அறைகள் இருந்திருக்கு. அதில் ஒரு முற்றம் இருந்திருக்கு, ஒரு கிணறு இருந்திருக்கு. இது வந்து நமக்கு இந்த கொஸ்டினில் கேட்கும்போது நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த சிந்துவெளி நாகரிக மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கும்போது அவங்க வீடுகள் அப்படிங்கிறது பல அறைகள் இருந்திருக்கிறது, ஒரு முற்றம் இருந்திருக்குது, ஒரு கிணறு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க வாழ்ந்ததுக்கான அந்த வீட்டுக்கான ஒரு அடையாளம். ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கழிவறை, குளியலறை இது எல்லாமே இருந்திருக்கு. வீடுகள் சுட்ட செங்கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவையால் செய்யப்பட்டிருந்தது. சூரிய வெப்பத்தால் உலர்த்தப்பட்ட செங்கற்களும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கட்டடத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் ஹரப்பா செங்கற்கள் வந்து சீரான அளவோடு தயாரிக்கப்பட்டிருக்கு. இவங்களது எல்லாமே வந்து ஒரே பிளானிங் தான், அந்த திட்டம்னா அந்த கரெக்டாக இருக்கிறது அந்த விஷயமே. இதனால தான் இது ஹரப்பா நாகரிக காலம் அப்படிங்கிறது. அதே போல் ஹரப்பா நாகரிகத்தில் நமக்கு வந்து வழிபாட்டு தலங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததாக வந்து நமக்கு கிடைக்கல. எந்த ஒரு தொல்லியல் சான்றும் கிடைக்கல. அரண்மனை இருந்ததுக்கான சான்றும் கிடையாது. வழிபாட்டு தலங்கள் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம ராஜராஜ சோழன்னா நம்ம தஞ்சாவூர் கோயில் டப்புன்னு ஞாபகம் வரும். இப்போ ஷாஜகானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட கல்லறை அங்கே மும்தாஜ் கட்டினது ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அவங்களோட அந்த தலங்கள், அந்த மசூதி இந்த மாதிரிலாம் ஞாபகம் வரும். இவங்க ஹரப்பா அந்த நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் எடுத்துக்கும் போது வழிபாட்டு தலங்கள் இருந்ததுக்கான சான்றுகள் எதுவுமே நமக்கு கிடைக்கல. அதே போல் இவங்களோட லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, சிந்துவெளி நாகரிகத்தோட அந்த லெட்டர்ஸ் இன்றைக்கி வரைக்கும் யாராலையும் அதை வாசிக்கவும் முடியல. ஒரு வேளை வாசித்தா நமக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லப்படுது. இவங்க கிடைச்சிருக்கிற அந்த பொருள்களை வச்சு தான் நம்ம இதெல்லாம் வந்து இந்தளவுக்கு யூகிச்சு சொல்ல முடியுது, ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியுது. ஆனால் எழுத்துக்கள் தெரிஞ்சால், படிக்க தெரிஞ்சால் இன்னும் நிறைய நம்ம மக்களோட முன்னோர்களோட வரலாறை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் கட்டடங்கள் கட்டுறதுக்கு ஏன் சுட்ட செங்கற்களை பயன்படுத்துகிறாங்க? அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். சுட்ட செங்கல் தான் வந்து ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப கடினமானவையாகவும் இருக்கக்கூடியது, நிலைத்து நிற்கக்கூடியவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நெருப்பை கூட தாங்கக்கூடிய சக்தி அந்த சுட்ட செங்கற்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சுட்டதான் அது வந்து நீரில் கரையாது. அதனால தான் அது தண்ணி யூஸ் பண்ணுற இடங்கள் எல்லாத்தையும் அந்த சுட்ட செங்கற்களை பயன்படுத்துகிறோம். ஹரப்பா நாகரிகத்தோட கழிவுநீர் அமைப்பு அப்படின்னா ஸோ பாருங்கள், இந்த இமேஜில் கொடுத்துருக்காங்க. மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. இந்த வடிகால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செங்கற்கள் மற்றும் கல் தட்டைகளால் மூடப்பட்டிருக்கு. ஓப்பன் ட்ரைனேஜ் எல்லாம் மூடி வச்சுருக்காங்க நீட்டாக. பார்த்தீங்க அப்படின்னா கழிவுநீர் தேங்காமல் செல்கிறதுக்காக அந்த லேசான மின் சரிவு அந்த வடிகால்களில் ஏற்பட்டப்பட்டிருக்கு. ஒரே மாதிரி இல்லாமல் அந்த சரிவு இருந்தால் அது போய் அந்த ட்ரைனேஜ் போய் எங்கே போய் அந்த தண்ணி சேரணுமோ அங்கே போகிற அளவுக்கு மின் சரிவு வடிகால்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. கழிவுகளை அகற்றுவதற்கான சரியான இடைவெளியில் அந்த துளைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஏதாவது போய் அடைச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த துளைகள் சரியான இடைவெளி விட்டு அந்த துளைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அது போக வீடுகளில் இருக்கக்கூடிய
வீடுகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர் வந்து தெருக்களோட கீழ் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த குழாய்கள் மூலிமா முக்கிய வடிகால்களை போய் சேர்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த தெருவுலேருந்து வந்ததுன்னா அப்படியே அந்த அடுத்த வீட்டு வாசலில் போய் அந்த கழிவுநீர் தேங்கி நிற்கிற மாதிரியெல்லாம் இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக வந்து குழாயெல்லாம் போட்டு அந்த தண்ணி வந்து கரெக்டாக அந்த வடிகால்கள் மூலிமா எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேர்கிற அளவுக்கு நீட்டாக கட்டியிருக்காங்க. வீடுகள்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவு நீர் அப்படிங்கிறது. அதுபோக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய அந்த திடக்கழிவுகள் இருக்கு இல்லையா, அந்த திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகளும் இருந்திருக்கு. அந்த குழிகளில் பார்த்தீங்க அப்படின்னா திடக்கழிவுகளை மட்டும் தடுத்துட்டு அந்த கழிவு நீரை வந்து வெளியேற்றிடும், வடிகால்கள் மூலிமா வந்து அது வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அளவுக்கு அவங்க கழிவு நீர் அமைப்பு அப்படிங்கிறது கரெக்டாக இருந்திருக்குன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கட்ட சொல்லி நம்ம சொல்கிறாங்க. நாங்களாம் பாருங்கள் எந்த ஒரு இது இல்லாமையே நாங்கள் இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங்கில் நாங்கள் படிக்கவே இல்லை. இப்போல்லாம் இன்ஜினியரிங் வந்து வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க, அப்புறம் இந்த மாதிரி கட்டுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பாடம் நமக்கு முக்கியமான பாடம். ஓகே, அடுத்ததாக பெருங்குளம் எங்கே இருக்குது? நமக்கு மொஹஞ்சதாரோ இருக்குது. மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய பெருங்குளம் தான் நமக்கு நீச்சல் குளம்னு சொல்லலாம். ஸோ அந்த நீச்சல் குளத்தை எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மொஹஞ்சதாரோ எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அதாவது பெருங்குளம் எங்கே இருக்குங்கிறது நமக்கு முக்கியம். ஏன்னா ஹராப்பாலையும் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, மொஹஞ்சதாரோலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்னும் லோத்தல் அப்படிங்கிற இடத்துல கப்பல் கட்டும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹராப்பாவில் என்ன கண்டுபிடிச்சாங்க? தானிய களஞ்சியம். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு குழப்பமே இருக்கக்கூடாது. இப்போ பெருங்குளம் அப்படிங்கிறது நமக்கு மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பெருங்குளம் எப்படி இருக்குது அப்படின்னா செவ்வக வடிவத்தில் அமைந்த பெரிய நீர்த்தேக்கம் நகரோட நடுப்பகுதியில் இருக்குது. நம்ம மேல் பகுதின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நகரோட நடுப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெருங்குளம் வந்து எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா நீர் கசியாத கட்டுமானத்திற்காக மிக பழமையான சான்று இது தான். ஒரு குளம் இருக்குது அப்படின்னா எந்த பக்கமும் நீர் கசியாமல் நீட்டாக அதை கட்டியிருக்காங்க. அந்த வந்து பேஸ்டெல்லாம் போட்டு கரெக்டாக அந்த தண்ணீர் வெளியே ஏறாத அளவுக்கு பேஸ்டெல்லாம் போட்டு அந்த பெருங்குளமானது இருக்குது. இதுக்கான சான்று, மிக பழமையான சான்றாகவும் இந்த பெருங்குளத்தை சொல்லுவோம். குளத்தோட சுவர்கள் எல்லாமே வந்து நமக்கு சுட்ட செங்கற்களால் பண்ணியிருக்காங்க. சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. நீர் கசியாமல் இருக்கிறதுக்கும் சுவரோட தளத்தில் இயற்கையாக இருக்கக்கூடிய தார் இருக்குது பார்த்திங்களா, அது பல அடுக்குகள் மேலே வந்து பூசப்பட்டிருக்கு, தண்ணீர் வெளியே போகக்கூடாது அப்படின்னு. குளத்துக்கு செல்றதுக்காக வடபுறத்துலேயும் தென்புறத்துலேயும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. பெருங்குளத்தோட 3 புறங்கள்லேயுமே அறைகள் இருந்திருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த அறைகளும் பார்த்திங்க அப்படின்னா 3 புறங்கள்லேயுமே இருந்திருக்கு. பக்கத்தில் இருக்கிற கிணத்துலேருந்து நீர் இறைச்சி தான் வந்து பெருங்குளத்தில் நிரப்பப்பட்டிருக்கு. அதே மாதிரி நமக்கு பயன்படுத்தப்பட்ட நீர் வெளியேற வடிகால் வசதியும் செய்யப்பட்டிருந்திருக்கு. இதுதான் நமக்கு பெருங்குளம். மொஹஞ்சதாரோத்தில் இந்த பெருங்குளத்தோட அமைப்பை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தானிய களஞ்சியம் என்னவா இருந்தது? ஸோ தானிய களஞ்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹராப்பாவில் இருக்குது. ஸோ செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டடம்னு சொல்லலாம் இந்த ஹராப்பாவோட தானிய களஞ்சியத்தை. தானிய களஞ்சியங்கள் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா தானியங்களை சேமிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. வேறு எதையும் இங்கே சேமிக்கிறதில்ல, அது ஒன்லி தானியங்களை மட்டும் சேமித்து வைக்கிறதுக்காக தான் இந்த தானிய களஞ்சியம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. களஞ்சியத்தோட தள வெடிப்புகளில் என்னென்ன இருந்தது அப்படின்னா சான்றுகள் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளோட மிச்சங்கள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அதனால தான் இது நமக்கு தானியங்கள் சேமிக்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றாக நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று இன்றைக்கி ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராகி கற்கியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலத்தில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தானிய களஞ்சியம் இருக்கு இல்லையா, ஹரியானா மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்து எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலகட்டத்தை சேர்ந்ததாக சொல்லப்படுது. அடுத்தது மாபெரும் கட்டடங்கள். மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இப்போ நம்ம பெருங்குளம் பார்த்தோம், அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னா மாபெரும் கட்டடம் என்ன சொல்லலாம் அப்படின்னா பொது கட்டடம். அது கூட்ட அரங்குன்னு சொல்லுவோம். அதாவது அதில் ஒரு 20 தூண்கள் இருந்திருக்கு, 4 வரிசைகளில் வந்து அந்த பரந்த கூடமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நமக்கு மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. பெருங்குளமும் ஓகே, மாபெரும் கட்டடங்கள் அது என்னென்னு சொல்லுவோம், கூட்ட அரங்குன்னு சொல்லுவோம். மக்கள் கூடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குண்டான அந்த கூட்ட அரங்கு அது அந்த அமைப்பில் இருந்திருக்கு. 20 தூண் 4 வரிசையில் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அடுத்ததாக வணிகம் மற்றும் போக்குவரத்து.
வணிகம் மற்றும் போக்குவரத்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரும் வணிகர்கள்லாம் விளங்கியிருக்காங்க. ஹரப்பா மக்கள் வந்து பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க. வணிகத்தில் வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நீளத்தை அளவிடுறதுக்காக இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது, நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. நீளத்தை அளவிடுறதுக்காக அந்த குறியீடுகள், அளவு குறியீடுகள் கொண்ட குச்சிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. போக்குவரத்துக்கு சக்கர வண்டிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹரப்பாவோட சக்கரங்கள் அப்படிங்கிறது ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரமாக இருந்திருக்கு. அதாவது நமக்கு வீல் தெரியும், இந்த குதிரை வண்டி மாட்டு வண்டியில் அந்த சந்து அந்த வீல் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களாக இருந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு கடல் வணிகம் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து மெசபடோமியாவோட மேற்கொண்டிருக்கிறதுக்கான சான்றுகள் இருக்குது. சிந்துவெளி முத்திரைகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெசபடோமியா சுமேர் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம அங்கே வாணிகம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய முத்திரைகள், சிந்துவெளி முத்திரைகள் வச்சு தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. மெசபடோமியானா தற்காலத்தில் இருக்கக்கூடிய எந்த பகுதிகளை சொல்லலாம் அப்படின்னா ஈராக், குவைத் மற்றும் சிரியா இந்த பகுதிகளை வந்து அப்போ மெசபடோமியான்னு சொல்லுவோம். சுமேரியாவோட அக்காடிய அரசன், இதுக்கு ஒரு சான்றும் இருக்குது. சுமேரியாவோட அக்காடிய அரசன் பார்த்தீங்க அப்படின்னா நாரம் சின் அப்படிங்கிறவர் சிந்துவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மெலுகா அப்படிங்கிற இடத்துல அணிகலன் வாங்கியிருக்காங்க. யார்? சுமேரியாவிலேருந்து ஒரு அரசன் வந்து சிந்துவெளி பகுதியில் இருக்கக்கூடிய மெலுகா அப்படிங்கிற இடத்துல அணிகலன்கள் வாங்கியிருக்கிறத அவரோட காவியத்தில் நாரம் சின் குறித்து அந்த காவியத்தில் கூறப்பட்டிருக்கு. போக்குவரத்துக்காக இவங்க பயன்படுத்தினது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காளைகள் பயன்படுத்தியிருக்காங்க. போக்குவரத்துக்காக காளைகள் பயன்படுத்தியிருக்காங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கிறத போல் உருளை வடிவ முத்திரைகள் பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி பகுதியிலும் காணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த இரு பகுதிகளுக்கிடையே வணிக தொடர்பு இருந்ததை உறுதிப்படுத்துறது. இந்த உருளை வடிவ முத்திரைகள் வந்து பாரசீக வளைகுடாவில் இருந்தது மாதிரியே இங்கேயும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட மாதிரி இங்கேயும் கண்டுபிடிச்சதுனால ரெண்டுக்குமே வந்து வணிக தொடர்பு இருந்ததற்கான சான்றுகளாக பார்க்கப்படுது இந்த உருளை வடிவ முத்திரை அப்படிங்கிறது. இதுதான் கப்பல் கட்டும் தளம் லோத்தல், குஜராத்தில் இருக்குது. நம்ம இந்தியாவில் குஜராத்தில் இருக்குது. ஹரப்பா, மொகஞ்சதாரோ ரெண்டுமே பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. ஸோ நமக்கு இந்தியாவில் லோத்தல் இருக்குது. சிந்துவெளி நாகரிகத்தோட கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் அமைந்த இடம் அப்படிங்கிறது இதுதான், இந்த லோத்தல் தான். இது கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துது. இங்கே கடல் வணிகம் நடந்ததை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த இடம். லோத்தல் பார்த்தீங்க அப்படின்னா தற்காலத்தில் குஜராத் மாநிலத்தில் சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த இடம் எங்கே இருக்குது? லோத்தல் அப்படிங்கிறது இப்போ நம்ம குஜராத்தில் இருக்குது. எந்த நதிக்கரையில் இருக்குது அப்படின்னா சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றோட கரையில் தான் இந்த லோத்தல் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மொகஞ்சதாரோட தலைவர். ஸோ இவர் தான் மொகஞ்சதாரோட தலைவராக பார்க்கப்படுது. இவர் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிலை. இது ஒரு கட்டடத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மொகஞ்சதாரோவில் பெருங்குளம் பார்த்தோம், பெருங்கட்டிடம் பார்த்தோம். அடுத்தது மொகஞ்சதாரோட தலைவர். ஸோ இவர் வந்து அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிலைன்னு சொல்லப்படுது. ஒரு கட்டிடத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சிலையோட நெற்றியில் பார்த்தீங்க அப்படின்னா தலப்பட்டை இருக்குது. இந்த நெற்றியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலப்பட்டை இருக்குது. அவரோட வலது கையில் மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன் அணிஞ்சிருக்காருனும் அவரோட சிலையோட தலைமுடி மற்றும் தாடி எல்லாம் கரெக்டாக ஷேவிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல நீட்டாக அந்த லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு இதாக இருந்திருக்காங்க, கட்டுப்பாடோடு இருந்திருக்காங்க. ஸோ சிலையின் தலைமுடி மற்றும் தாடி வந்து நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த காதுகளுக்கு கீழே அந்த இரு துளைகள் இருக்கும். ஏதாவது தலையில் வந்து அணிகள் அணிஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான காதில் வந்து இரு துளைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு இடது தோலில் அந்த போடுற அந்த ஒரு துண்டு அப்படிங்கிறது பூக்கள் மற்றும் வளைய வடிவ அலங்காரங்களோட கூடிய ஒரு மேலங்கியாக மூடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதனால தான் இந்த இதை வந்து கம்பேரிஷன் பார்த்து சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறாங்க.
அடுத்தது தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிந்துவெளி நாகரிக மக்கள் பார்த்திங்க அப்படின்னா தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதே போல் அந்த லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தால் செய்யப்பட்ட அளவுகோல் அப்படிங்கிறது 1704 மில்லிமீட்டர் வரை மிக சிறிய அளவீடுகளை கொண்டதாக இருந்திருக்கு. சமகால நாகரிகங்களில் கண்ட அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் சமகால நாகரிகங்களில் கண்டுபிடிச்சதுலே இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மிக சிறிய பிரிவாக கருதப்படுது. இந்த அளவுகோல் இருக்கு இல்லையா, அந்த 1704 மில்லிமீட்டர் தந்தத்தால் செய்யப்பட்ட அளவுகோல் இது. ஸோ அதுதான் அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனிதர்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படிங்கிறது செம்பு. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகத்தோட மறைந்த பொக்கிஷங்கள். சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான், சிந்துவெளி எழுத்துக்களை இது வரைக்கும் யாரும் வாசிக்க முடியல. ஒரு வேளை வாசித்தா அப்படின்னா நமக்கு இன்னும் விவரங்கள் தெரியும். ஆனால் நமக்கு தொல்லியல் சான்றுகள் நமக்கு கிடைக்கிற பொருள்களை வச்சு தான் அந்த நாகரிக மக்களோட வாழ்க்கை முறையை நம்ம இன்றைக்கும் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த மக்கள் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே பருத்தி ஆடைகளை பயன்படுத்தினவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதை வச்சு அப்படின்னா அந்த அகழாய்வில் கிடைச்ச நூல் அப்படிங்கிறது, இந்த நூல் சுழல் அச்சுகள் இருக்கு இல்லையா, அந்த சுழல் அச்சுகள் அவர்கள் நூற்கும் தொழிலில் தேர்ச்சி பெற்றிருந்ததை குறிப்பிட்டு காட்டுது. அதனால தான் நமக்கு அவங்க பருத்தி ஆடைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதோட பருத்தி ஆடைகளோடு சேர்ந்து கம்பளி ஆடைகளும் சிந்துவெளி நாகரிகத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சிந்துவெளி நாகரிக குடியிருப்புகள் பார்த்திங்க அப்படின்னா வெள்ள பாதிப்புகளை தவிர்க்கிறதுக்காக தரைமட்டத்திலிருந்து உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்திருக்கு அவங்களோட குடியிருப்புகள் எல்லாமே. எதுக்காக அப்படின்னா வெள்ள பாதிப்பு, அந்த நதிக்கரைகளோடு தான் வாழ்கிறாங்க. ஸோ வெள்ளம் எதுவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால உயர்த்தப்பட்ட தளங்களில் தான் அந்த அமைப்பு குடியிருப்பு இருந்திருக்கு. அதுபோக படை அமைப்பு குறித்த ஆதாரங்கள், அதாவது சொன்ன அரண்மனை, மன்னர்கள், போர், இந்த மாதிரி எதுவுமே அந்த ஆதாரம் எதுவுமே நமக்கு கிடையாது. ஆயுதங்களும் பார்த்திங்க அப்படின்னா மிக குறைவாக தான் கிடச்சிருக்கு. சிந்துவெளி மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்மளோட இது கிடைக்கிற அந்த பொருள்களை வச்சு பார்க்கும்போது அவங்களோட எந்த ஒரு போரும் நடக்கலை, எந்த ஒரு படை அமைப்பும் இல்லை. சொல்லப்போனால் இவங்க இறுதியாக வீழ்ச்சி அடையும் போது ஒரு 4-5 காரணம் சொல்லப்படுது. அந்த 4-5 காரணத்தில் ஒருவேளை ஆரியர்களோட படையெடுப்புனால இவங்க அழிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது இறுதியில் சொல்லப்படுது, ஆனால் உறுதியாக எதுவும் கிடைக்கல. நமக்கு இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிற அந்த நாகரிகம் எந்த இனக்குழுவால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதும் நமக்கு கரெக்டான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் ஆரியர்கள் கிடையாது. ஆரியர்கள் இல்லாமல் அது யார் வேறு யாராவது வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா ஆரியர்கள் இல்லைன்னு சொல்கிறதுக்கான காரணம் நம்ம உச்சத்தில் இருக்கும்போது, ஹராப்பா நாகரிகம் உச்சத்தில் இருக்கும்போது தான் ஆரியர்களோட வருகையே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களால் இந்த இனக்குழு தோன்றதுக்கு, சிந்துவெளி நாகரிகம் தோன்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆரியர்கள் இல்லாத இனக்குழுவால் தோற்றப்பட்டிருக்கலாம், ஆனால் யாருன்னு தெரியல நமக்கு. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்களோட உயர்ந்த வாழ்க்கை தரம், அவர்களோட ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை, இதெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை புரிஞ்சிக்க முடியும். அதே போல் சிந்துவெளி நாகரிகத்தில் ஆண் மற்றும் பெண் 2 பேருமே ஆபரணங்களை அணியறதுக்கு விருப்பப்பட்டாங்க. ஸோ இதுவுமே இன்றைக்கி நமக்கு வழக்கத்தில் இருக்குது. 2 பேருமே ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நகை போட்டிருக்கிற அந்த பழக்கம் இருக்குது. கழுத்தணி, கையணி, வளையல், மோதிரம், காதணி மற்றும் காலணிகள் கூட சிந்துவெளி மக்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சிந்துவெளி அணிகலன்கள் அப்படிங்கிறதே தங்கம், வெள்ளி, நல்லா கவனிச்சுக்கோங்க, தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் தயாரிக்கப்பட்டது தான் சிந்துவெளியோட அணிகலன்கள் எல்லாமே. ஸோ விலை உயர்ந்த அப்படின்னா இன்றைக்கி பவுன் 1 லட்சம் இருக்குது, அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஒருவேளை நாம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா சிந்துவெளி காலத்துக்கு வேணால் போகலாம் தமிழர்களாக இருக்கும்போது நாம். ஆனால் அது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது நம்ம கரன்சி மாறிடும். இந்த ஒரு படத்தில் ரீசெண்டாக நம்ம இன்று நேற்று நாளை அந்த படத்தில் விஷ்ணு விஷால் பண்ணுவார், அங்கே போய் தங்கம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. அந்த மாதிரி போகவும் முடியாது, நம்ம போய் வாங்கவும் முடியாது டைம் ட்ராவல் பண்ணி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி மக்கள் பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரும்பு மற்றும் குதிரை, இது 2மே அவங்க பார்த்தது கிடையாது, அவங்க பயன்படுத்தினதும் கிடையாது.
சிந்துவெளி மக்கள் பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே நமக்கு முக்கியம். ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். சிந்துவெளி மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆபரணம் செய்கிறதுக்காக சிவப்பு நிற மணிக்கற்கள், அதை என்ன வந்து சொல்லுவோம், கார்னீலியன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ இந்த மணிக்கற்களை எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா ஆபரணம் செய்கிறதுக்காக இந்த மணிக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க, இந்த கார்னீலியன் மணிக்கற்களை. திட்டமிடப்பட்ட நகரம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், மன்னர்கள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை நிர்வகிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஒரு தொழிலாளர்கள் வந்து ஒரு யூகம் பண்ணுறாங்க, வரலாற்று ஆசிரியர் இருக்கிறாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ நகர திட்டமிடலை நிர்வகிக்கிறதுக்காகவும் வணிகத்தை மேம்படுத்துறதுக்காகவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டுறதுக்கும் இந்த வடிகால் அமைப்பெல்லாம் பராமரிக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு அதிகார மையம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வரலாற்று ஆசிரியர்களாக. கண்டிப்பாக வந்து மைய அரசு அப்படிங்கிறது ஒன்று சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்குது. ஆனால் அது மன்னர்கள் கிடையாது, நிர்வாகம் பண்ண ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். தொழில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்துவெளி மக்களோட முதன்மை தொழில் வந்து தெளிவாக அறியப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் பசிக்குது, சாப்பிட்ணும், வேளாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னா வேளாண்மை சொல்லலாம். முதன்மை தொழில்னு எதுவும் தெரியப்படலை அப்படின்னாலும் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் முதன்மை தொழில், முக்கிய தொழில் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் என்னவாக இருக்குது, விவசாயமாக இருக்குது, இல்லைன்னா வேளாண்மையாக தான் இருக்குது. இப்போ வேளாண்மை, கைவினை பொருள் தயாரிக்கிறது, பானை வனைதல் மற்றும் அணிகலன் செய்தல் இதெல்லாமே வந்து சிந்துவெளி மக்களோட முக்கிய தொழிலாக இருக்குது. சிந்துவெளி நாகரிகத்தில் பார்த்திங்க அப்படின்னா வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இருக்குது. அதோட கால்நடை வளர்ப்பு சிந்துவெளி மக்களோட தொழிலில் ஒன்றா இருந்திருக்கு. விவசாயமாகட்டும், கால்நடை வளர்ப்பாகட்டும், இது எல்லாமே சிந்துவெளி மக்களோட முக்கிய தொழில்களில் ஒன்றா இருந்திருக்கு. சிந்துவெளி மக்கள் பார்த்திங்க அப்படின்னா சக்கரத்தோட பயன்பாட்டை அறிஞ்சிருந்தாங்க. அதை வச்சு தான் அவர் பானை வணைஞ்சிட்ருக்கார் பார்த்திங்களா. அடுத்ததாக மட்பாண்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சக்கரத்தை பயன்படுத்தி தான் மட்பாண்டங்கள் உருவாக்கி அதை தீயில போட்டு சுட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சிந்துவெளி மட்பாண்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் சிவப்பு நிறத்தில் தான் இருக்கும். சிவப்பு மட்பாண்டங்களில் கருப்பு நிறத்தில் அழகிய அலங்கார வேலைப்பாடுகளில் செஞ்சுருப்பாங்க. பானையோட பெயிண்டிங் பார்த்திங்க அப்படின்னா சிகப்பில் தான் இருக்கும், ரெட் அண்ட் பிளாக். ஸோ அப்போயே அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. ஸோ பானையில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரும் அந்த டிராயிங் மட்டும் பிளாக் கலர்லேயும் நமக்கு இருந்திருக்கு. அதே போல் இந்த அகழாய்வில் கிடைக்கக்கூடிய இந்த மட்பாண்ட துண்டுகளில் பார்த்திங்க அப்படின்னா விலங்கு உருவங்கள், வடிவியல் வடிவமைப்புகள் இது எல்லாமே இருந்திருக்கு. இந்த ஓவியம் போடுறது, இந்த விலங்கு உருவம் பண்ணுறது இது எல்லாமே நமக்கு அகழாய்வில் கிடைச்ச மட்பாண்டங்கள் இருக்குது. சமய நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சிந்துவெளி மக்களோட வழிபாடு மற்றும் மத நடைமுறைகள் பார்த்திங்க அப்படின்னா தெளிவான ஆதாரம் எதுவும் கிடைக்கல. இவங்க வந்து அரச மரத்தை கும்பிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும், தாய் வழி வழிபாடு இருந்ததும் தெரியும். அரச மரத்தோடு சேர்த்து இவங்க அக்ஷயா மரம், நமக்கு பாடப்புக்கில் இல்லை, அக்ஷயா மரம் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து வழிபட்டிருக்காங்க. ஸோ அகழாய்வில் கிடைத்த பெண் சிலைகள் மூலமா பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி மக்களிடத்தில் தாய் வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சமய நம்பிக்கை இதுதான் அவங்களோடது. அவங்க அதான் நம்ம சொன்னோமே, இந்த என்ன சொல்கிறது, கோயில் இருந்த மாதிரி எந்த ஒரு இது வழிபாட்டு தலங்கள் இருந்த மாதிரி எதுவும் இல்லை, அரண்மனை இருந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோம், அதை பார்த்தோம். அதே மாதிரி தான் இவங்க பார்த்திங்க அப்படின்னா வழிபாடு மற்றும் மத நடைமுறைகள் குறித்து தெளிவான எந்த ஆதாரமும் கிடைக்கல. இந்த மக்கள் பார்த்திங்க அப்படின்னா தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம். அதே மாதிரி மர வழிபாடு அப்படிங்கும் போது அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க. அதே போல் இந்த அக்ஷயா அப்படிங்கிற அந்த மரத்தையும் வழிபட்டிருக்காங்க. ஸோ கலைத்திறன் இவங்களோட பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி கலைத்திறன் எடுத்துக்கிட்டால் இந்த பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை கொறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணால் ஆன நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவை இவங்க எல்லாமே வந்து கலைத்திறன். ஸோ இவங்க விளையாட்டு பொருள்கள் இதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்குறோம். மட்பாண்டங்கள் பயன்படுத்தியிருக்காங்க, வழிபாடு என்னென்னு பார்த்தோம், நகரங்கள் எப்படி வச்சுருந்தாங்க, கழிவுநீர் அமைப்பு எப்படி இருந்தது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான விஷயங்கள். ஹரப்பா நாகரிகத்துக்கு என்ன நடந்தது? 1900 அதாவது கிமு 1900 அந்த ஆண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைய தொடங்குது. பிந்தைய ஹரப்பா இல்லையா, ஸோ அது வந்து வீழ்ச்சி அடைய தொடங்குது. காரணம் அப்படிங்கிறது ஆற்றங்கரை நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காக இருக்கலாம்,
இதுவும் ஒரு காரணமாக இருக்கலான்னு தான் சொல்கிறாங்க. சுற்றுச்சூழல் மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் இதெல்லாமே வந்து அந்த சரிவுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. அதே போல் காலநிலை மாற்றம் மற்றும் காடுகள் அழிதல் கூட இந்த நாகரிக வீழ்ச்சிக்கு பங்காற்றிருக்கலாம்னு சொல்லப்படுது. படையெடுப்புகள் மற்றும் தொற்று நோய்கள் தாக்கமும் வந்து ஹராப்பா நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம். அப்படியே இருந்திருந்தாலும் அது வந்து ஆரியர்களோட படையெடுப்புன்னு சொல்லி ஒரு கணிப்பில் தான் சொல்லப்படுது. மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம தீபாவளி பண்டிகை கூட நமக்கு அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்குன்னு நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா தொல்பொருள் ஆராய்ச்சி மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய தொல்பொருள் ஆராய்ச்சியை வந்து யுனெஸ்கோவோட பாரம்பரிய தலத்தில் சேர்த்துருக்காங்க. அடுத்தது சிந்துவெளி நாகரிகத்தோட பொதுவான உண்மைகள் அப்படின்னா, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டுச்சு? சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டுச்சு. கவனிச்சுக்கோங்க. நமக்கு முதல் எழுத்து வடிவம் அப்படிங்கிறது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால் தான் உருவாக்கப்பட்டது. சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றுன்னு பார்க்குறோம். மொத்தமாக 4 பார்த்தோம். மெசபடோமியா பார்த்தோம், சிந்துவெளி பார்த்தோம், எகிப்து பார்த்தோம், சீனா பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் வந்து மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று சிந்துவெளி நாகரிகம். அதே மாதிரி பழமையான 4 நாகரிகங்களில் மிகப்பெரிய பரப்பளவு, அதான் சொன்னனே, ஒரு கிட்டத்தட்ட வந்து நமக்கு 13 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பரப்பளவை கொண்ட நாகரிகம் அப்படின்னா இந்த சிந்துவெளி நாகரிகத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். சிந்துவெளி நகர நாகரிகங்கள் அப்படிங்கிறதே உலகிலேயே பார்த்திங்க அப்படின்னா முதல்ல திட்டமிடப்பட்ட நகரமாக கருதப்படுது. உலகளவில் பார்த்திங்க அப்படின்னு பொதுவான உண்மைகளில் நமக்கு வந்து உலகளவில் மிக பழமையான நாகரிகத்தில் சிந்துவெளி நாகரிகம் ஒன்று. அதே மாதிரி இருக்கிற அந்த 4 நாகரிகங்களில் இந்த பரப்பளவு அதிகமாக இருக்கிறதும் நமக்கு சிந்துவெளி நாகரிகத்தில் தான். அந்த திட்டமிடப்பட்ட நகரம் அப்படிங்கிறதும் உலகிலேயே நம்ம நகரம்தான், முதல்ல சிந்துவெளி நகரம்தான். அதுபோக இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. நம்ம இமேஜை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் அவங்க எப்படி அந்த வந்து கழிவுநீர் அமைப்புகளை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு. இவங்க சிந்துவெளி மக்களிடத்தில் பொதுவாக வந்து சுத்தம் மற்றும் பொது சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு அதிக அளவிலே இருந்திருக்கு. ஸோ மீள் பார்வைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மனிதன் அப்படிங்கிறது நிலையாக வாழ ஆரம்பித்த காலமே அப்படிங்கிறதே நாகரிகத்தோட தொடக்க காலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும், அது வரைக்கும் அவங்க வந்து நாடோடிகளாக ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு இந்த மாதிரி மாறி போயிட்டுருக்கும் போது இந்த நாகரிகம் அப்படிங்கிற அந்த தொடக்கம் தான் பார்த்திங்க அப்படின்னா நிலையாக வாழ்கிறதுக்கான ஆரம்ப காலம்னு சொல்லப்படுது. அதே போல் நாகரிகம் வளர்கிறதுக்கு ஆற்றங்கரைகள் அப்படிங்கிறது முக்கிய பங்கு. அங்கே தான் வேளாண்மை பண்ணியிருப்போம், வணிகம் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இங்கே வளர்ந்துருக்கு நாகரிகம் அப்படிங்கிறது ஆற்றங்கரை பகுதிகளில் வளர்ந்துருக்கு. ஹராப்பா நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான நகர நாகரிகம். சிந்துவெளி நகரங்கள் பார்த்திங்க அப்படின்னா நன்கு திட்டமிடப்பட்டவைகளாகவும் சரியான கோணங்களில் ஒன்றை ஒன்று வெட்டும் அகலமான சாலைகளோடும் அமைந்திருக்கிறதா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்திருக்கு. வியக்கத்தக்க பொறியியல் திறன் இருந்திருக்கு. இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வியக்கத்தக்க அளவு. இப்போ நம்ம பார்க்கும்போது யோசிச்சிருப்போம்ல எப்படிப்பா அப்படின்னு, அதுதான் அந்த வியக்கிற அளவுக்கு அவங்களோட பொறியியல் திறன் இருந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் மொகஞ்சதாரோவில் இருக்கப்பட்ட அந்த பெருங்குளம் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு உலகத்திலேயே முதல் பொதுக்குளமாக பார்க்கப்படுது. சிந்துவெளி நாகரிகம் பார்த்திங்க அப்படின்னா பரப்பு அப்படிங்கிறது மேற்கில் பலுசிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்ரான் கடற்கரை வரை பரவி இருந்தது. கிழக்கில் நம்ம இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கவனிக்கணும். இது வந்து நம்ம கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கிழக்கில் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரைக்கும் இருந்திருக்கு சிந்துவெளி நாகரிகம். வடக்கில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்திருக்கு. தெற்கில் மகாராஷ்டிரா வரைக்கும் சிந்துவெளி நாகரிகம் பரவி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நம்ம சிந்துவெளி நாகரிகம் இருந்த காலகட்டத்தில் உலகத்தில் மற்ற பகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிசா பிரமிடு இது வந்து கிமு 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது தான் இந்த பிரமிடு அப்படிங்கிறது. அதே போல் இங்கே சுமேரியர் காலத்தில் ஜிகுராட் அப்படிங்கிறது மெசபடோமியாவில் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சின் அப்படிங்கிறது என்ன கடவுளை சொல்கிறாங்க? சந்திர கடவுளுக்கு சொல்கிறாங்க. சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்காக யார் கட்டியிருக்காங்க? சுமேரியர் காலத்தில் மெசபடோமியாவில் ஜிகுராட் அப்படிங்கிறவர்
நம்மு அப்படிங்கிற அரசனால் வந்து கட்டப்பட்டிருக்கு. அடுத்ததாக அபு சிம்பல். அபு சிம்பல் அப்படிங்கிறது எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் இவரால் கட்டப்பட்டது இந்த இரட்டை கோயில்கள் உள்ள இடம். இது எல்லாமே நமக்கு சமகாலங்களில் இருந்த இடங்கள். நமக்கு பொதுவாகவே சமகாலங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். மன்னர்களை கவனிக்கும் போது சமகால மன்னர்கள் யார் இருந்தாங்க யார் இல்லை அப்படிங்கிறது முக்கியம். அதே போல் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கும்போது இந்த சமகாலத்தில் மற்ற நகரங்களில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு 6th இது முடிஞ்சிருச்சு. 6th சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய லெசன் 2 தான், வரலாறில் லெசன் 2 தான் பண்டைய நாகரிகங்கள். அதில் சிந்துவெளி நாகரிகம் தான் நமக்கு முக்கியம். இந்த எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம் இது எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு சிந்துவெளி நாகரிகம் தான் நமக்கு தேவை, சிலபஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த சிலபஸில் இதை பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் ஹராப்பா நாகரிகம் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதோட அளவு பாகிஸ்தான்லேருந்து சுமார் 13 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருந்திருக்கு. நமக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இதோட பரப்பளவு நம்ம இப்போ அதில் தான் பார்த்தோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 9th 6th ஓரளவுக்கு உள்ளே இருக்கும். ஸோ பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் இருக்கக்கூடிய சுட்காஜென் டோர் வரைக்குமே வந்து சுட்காஜென் டோர் அப்படிங்கிற இடம் வரைக்குமே வந்து நமக்கு மேற்கில் சிந்துவெளி நாகரிகம் விரிஞ்சிருக்கு. வடக்கில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சோர்டுகை இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா இதில் எந்த அளவுக்கு பரப்பளவு இருந்தது எந்த பகுதியில் அப்படிங்கிறத முக்கியம். அதுக்காக தான் நம்ம மறுபடியும் 1க்கு 2 பார்க்குறது. வடக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய சோர்டுகை அப்படிங்கிற அந்த பகுதி வரைக்குமே நமக்கு சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லை இருந்திருக்கு. கிழக்கில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஆலம்கீர்பூர் வரைக்கும் இருந்திருக்கு. இந்த நாகரிகம் பரவி இருக்கு. தெற்கில் நமக்கு மகாராஷ்டிராவில் இருந்திருக்கு. கிழக்கு தெற்கு எல்லாமே நமக்கு இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. வடக்கு அப்படிங்கும்போது ஆப்கானிஸ்தானுக்கு போயிடுச்சு, மேற்குங்கும் போது பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. தெற்கில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய டைமாபாத் வரைக்குமே வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட பரப்பளவு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து 13 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வந்து இந்த சிந்துவெளி நாகரிகம் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த முக்கிய பகுதிகள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குஜராத், அதாவது ஹரியானா இதெல்லாம் வந்து நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள். பாகிஸ்தான் அதாவது நமக்கு அது இப்போ இந்தியாவில் இல்லை, ஸோ அப்போ பாகிஸ்தான். ஸோ ராஜஸ்தான் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த முக்கிய பகுதிகளாக சொல்லப்படுது. திட்டமிடப்பட்ட நகரங்கள். ஸோ இந்த நகரங்கள் பார்த்திங்க அப்படின்னா திட்டமிடப்பட்ட நகரங்கள், முக்கிய நகரங்கள். இப்போ நம்ம ஹராப்பா பார்த்தோம், மொஹஞ்சதாரோ பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட இன்னும் இருக்கிற முக்கிய நகரங்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இது கால வரிசைப்படுத்துக அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதுக்காகவும் நம்ம இதை கவனிச்சுக்கணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஹராப்பா வந்து எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இல்லை, பஞ்சாபில் இருக்குது. மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தானில் இருக்குது. அடுத்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டோலாவீரா. ஸோ டோலாவீரா பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. காலிபங்கன் பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது. கப்பல் கட்டும் தளம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து இருக்குது. லோத் அப்படின்னா குஜராத் மொழியில் இறந்த அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு. ஸோ லோத்தல் அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. பானாவாலி அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்குது. ராகிஹரி அப்படிங்கிறது ஹரியானாவில் இருக்குது. சுர்கொடாடா அப்படிங்கிற இது வந்து குஜராத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாமே முக்கிய நகரங்கள், சிந்துவெளி நாகரிகத்தோட முக்கிய நகரங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஹரப்பா நகரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கோட்டை சுவர்கள், நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள்லாம் இருக்குது. ஹரப்பாவோட மக்கள் பார்த்திங்க அப்படின்னா சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க கட்டுமானங்களுக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நகரங்களை திட்டமிடலை ஒருங்கிணைக்கிறதுக்காக கண்டிப்பாக ஒரு உள்ளாட்சி அல்லது கட்டுப்பாடு அமைப்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில ஹராப்பா வீடுகள் வந்து மாடிகளோடு இருந்திருக்கு. வணிகம் பண்ணுறவங்க நல்ல சிறப்பாக இருக்கிறவங்க மாடிகளோட வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நமக்கு மாபெரும் குளியல் குளம் எங்கே இருக்குது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் இருக்குது. ஸோ இந்த கட்டுமானங்களை பற்றி நம்ம மேலே தான் பார்த்தோம், எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மாபெரும் குளியல் குளம் வந்து மொஹஞ்சதாரோவில் அந்த கட்டுமானம், அந்த நன்கு தளமிடப்பட்ட பல அறைகள் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக வந்து அகழாய்வில் கண்டறியப்பட்ட சில கட்டுமானங்கள் தானிய களஞ்சியங்களாக இருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு.
ஹராப்பா வந்து ஒரு அரசியல் அமைப்பு குறித்து தெளிவான தகவல் எதுவும் இல்லை. இந்த மாதிரி அதாவது நிர்வாக அமைப்பு இருந்ததுன்னு சொல்லி இது எந்தமான தெளிவான தகவல் எதுவும் இல்லை. இருந்தாலும் பண்டைய அரசு போன்ற நிர்வாக அமைப்பு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. மொகஞ்சதாரோவிலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சிலை பூசாரி அரசன் இப்போ தானே நம்ம மேலே பார்த்தோம். நல்லா நல்லா நீட்டாக சேவ் பண்ணி அந்த தலையில் பட்டையெல்லாம் வச்சு, ஸோ அதுதான் வந்து நமக்கு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, மொகஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய ஒரு சிலை பூசாரி அரசன் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையில் சரியானதா என்று இதுவரைக்கும் தெரியாது. அது பூசாரி அரசன் தானான்னு தெரியாது. ஆனால் மொகஞ்சதாரோவில் ஒரு சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் நமக்கு வேளாண்மையும் கால்நடை வளர்ப்போம் அப்படிங்கும்போது ஹராப்பா மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டு கோதுமை, பார்லி மற்றும் பல வகை திணைகளை பயிரிட்டிருக்காங்க. இவங்க வேளாண்மையில் ஈடுபட்டிருக்காங்க. அது முதன்மை தொழிலாகவும் முக்கிய தொழிலாகவும் இருந்திருக்கு. பட் என்னென்ன பயிர்கள் பயிரிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஹராப்பா மக்கள் வந்து இரட்டை சாகுபடி முறையை பின்பற்றி இருந்திருக்காங்க. இந்த விவசாயம் செய்யும்போது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இரட்டை சாகுபடி முறை அப்படிங்கிறத இந்த ஹராப்பா மக்கள் வந்து பின்பற்றியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மக்கள் பார்த்திங்க அப்படின்னா ஆடு, மாடு, செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடு இந்த கால்நடைகளை எல்லாமே வளர்த்துட்டு வந்தவங்க தான். யானை உள்ளிட்ட பல விலங்குகளையும் இவங்க அறிஞ்சிருக்காங்க. பட் குதிரையை பயன்படுத்தலை. யானை வரைக்குமே இருந்திருக்கு. பட் குதிரையை பயன்படுத்துனதுக்கான ஆதாரம் எதுவுமே நமக்கு கிடைக்கல. மைய நிர்வாகம் இருந்ததுக்கான ஆதாரமும் எதுவும் கிடைக்கல. குதிரையையும் பயன்படுத்தலை. அதே போல் இரும்பையும் இவங்க பயன்படுத்தலை. இவங்க பயன்படுத்தாத பொருளை நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நமக்கு பயன்படுத்தின பொருள்கள்லாம் தெரிஞ்சிடும். ஸோ ஹராப்பா நாகரிகத்தில் வளர்க்கப்பட்ட மாடுகள் பெரிய மாடாக இருக்கங்காட்டி அது வந்து ஜெபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அவங்க வளர்க்கப்பட்ட ஹராப்பா நாகரிகத்தில் வளர்க்கப்பட்ட மாடுகள் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜெபுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய இனவகை மாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சிந்துவெளி முத்திரைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெபு வகை பெரிய காளை உருவம் பரவலாக காணப்படுது. இந்த முத்திரைகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெபு வகையும் இருக்குது. அதே போல் இந்த யானை, நீர் யானை, புலி, ஒட்டகம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நமக்கு இந்த முத்திரைகள் என்னென்ன விலங்குகள் பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம இதை சொன்னேன். நீர் யானை, யானை, புலி, ஒட்டகம் இதெல்லாமே வந்து நமக்கு இந்த முத்திரைகளில் பயன்படுத்திருக்கு. அதே போல் ஜெபு வகை பெரிய காளை உருவமும் வந்து முத்திரைகளில் சிந்துவெளி முத்திரைகளில் பரவலாக காணப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மட்பாண்ட கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓவியங்கள் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஆழமான சிவப்பு நிறத்தில் கருப்பு நிற ஓவியம். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு பெயிண்டிங் வந்து சிகப்பு நிறத்துலையும் ஓவியம் வந்து கருப்பு நிறத்திலும் இருக்குது. அதே மாதிரி இந்த மட்பாண்டங்களில் அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பீடம் வச்ச தட்டு, தானியம் சேமிக்கக்கூடிய ஜாடி, கோப்பை மற்றும் எஸ் வடிவ ஜாடிகள். இந்த கோப்பையை கைப்பிடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி எஸ் வடிவ ஜாடி இதெல்லாமே தயார் பண்ணியிருக்காங்க. தட்டு, சிறு தட்டு, கிண்ணம், பானை இந்த மாதிரி மட்பாண்டங்கள் வந்து ஹராப்பாவில் பயன்படுத்தியிருக்காங்க. ஹராப்பா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மட்பாண்டங்களில் எந்தெந்த மாதிரி ஓவியங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்னா அரச மர இலை, மீன் செதில், ஒன்றை ஒன்று வெட்டும் வட்டங்கள், குறுக்கும் நெடுக்குமான கோடுகள், கிடைக்கோட்டு பட்டைகள், கணித வடிவியல் வடிவங்கள், அந்த மேக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வடிவியல் வடிவங்கள், செடி கொடி இதெல்லாமே வந்து இந்த ஓவியங்களை கருப்பு நிறத்தில் தீட்டிருக்காங்க. பானை சிகப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்து டிராயிங் என்னென்ன டிராயிங் இருந்ததுன்னு பார்த்தோம். கருப்பு நிறத்தில் இதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது உலோக கருவிகளும் ஆயுதங்களும். உலோக கருவிகளும் ஆயுதங்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹராப்பா பண்பாட்டு மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா செர்ட், சிலிக்கான்னு சொல்லக்கூடிய செர்ட்டுன்னு சொல்லுவோம் அல்லது சிலிக்கான்னு சொல்லுவோம். இந்த கல்லால் செய்யப்பட்ட பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பு மற்றும் தந்த கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. செர்ட் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த கல்லால் தான் நமக்கு இந்த உலோகங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு. பிளேடு, கத்தி, செம்பு பொருள், எலும்பு மற்றும் தந்த கருவிகள். இந்த பொருளை யூஸ் பண்ணி தான், இந்த கல்லை யூஸ் பண்ணி தான் இந்த உலோகங்கள்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. பட் இரும்போட பயன்களை அவங்க அறிஞ்சது கிடையாது, பார்த்தது கிடையாது. அந்த செர்ட்டை வச்சு என்னென்ன
இந்த செட்டுக்கல்லை வச்சு என்னென்ன செஞ்சாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இரும்பை அவங்க பயன்படுத்தலை. அதே மாதிரி செம்பால் கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில்கள், கத்திகள், அம்புகள், ஈட்டிகள், கோடாரி, முகம் பார்க்கும் கண்ணாடி மற்றும் அஞ்சனம் தீட்டும் குச்சி இது எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காங்க. இது அத்தனையும் எதில் உருவாக்கியிருக்காங்க? செம்பால் உருவாக்கியிருக்காங்க. செம்பால் இந்த பொருள்களையும் சிலிக்கான்னு சொல்லக்கூடிய அந்த கல்லால் வேடு கத்தி எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த பொருளை வச்சு என்னென்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதே போல் மொஹஞ்சதாரோவில் கிடைக்கக்கூடிய அந்த நடனமாடும் பெண்ணின் சிலை அப்படிங்கிறது ஹராப்பா மக்களுக்கு மெழுகில் அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் அந்த லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற அந்த இழந்த மெழுகு தொழில்நுட்பம், லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த நடனமாடும் பெண்ணின் சிலை வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அந்த நடனமாடும் பெண் சிலையை வச்சு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த மெழுகில் அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் அந்த டெக்னிக் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதை என்னென்ன சொல்லுவோம்? லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இழந்த மெழுகு தொழில்நுட்பம். இது ஒரு புக் பேக் கொஸ்டின்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஸோ இது வந்து நமக்கு அந்த மொஹஞ்சதாரோவில் கிடைக்கக்கூடிய அந்த நடனமாடும் பெண் சிலையை வச்சு இவங்க இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுபோல் ரோக்ரி சேட் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரோக்ரி பகுதியிலேருந்து பெறப்பட்ட ஒரு செட்டு. இது ஒரு மூலப்பொருள். ஸோ இந்த செட்டு கற்களை வச்சு ஹராப்பா மக்கள் வந்து கூரான ஆயுதங்களை, பிளேடுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஹராப்பா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது ஆடை அணிகலன்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹராப்பா பண்பாட்டு மக்கள் பார்த்திங்க அப்படின்னா பருத்தி மற்றும் பட்டு ஆடைகளை பற்றி தெரிஞ்சிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியம். பருத்தியும் தெரிஞ்சிருக்கு, பட்டு ஆடைகளையும் தெரிஞ்சிருக்காங்க. உலோகத்தாலும் கல்லாலுமான அணிகலன்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. உலோகத்துலேயும் இந்த தங்கம், வெள்ளி, இந்த மாதிரியும் கல்லாலான அணிகலன்களையும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. செம்மணிக்கல், கார்னீலியன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கார்னீலியன் அல்லது செம்பு, கார்னீலியன் ஆகட்டும், செம்பு மற்றும் தங்கத்தால் ஆன அணிகலன்களை இவங்க செஞ்சுருக்காங்க. கல் அணிகலன்களையும் சங்கு வளையல்களையும் செஞ்சுருக்காங்க. சில அணிகலன்கள் நுணுக்கமான அந்த டிசைனிங் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த வேலைகளையும் இவங்க செஞ்சுருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெசபொடாமியாவுக்கு ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஆடை அணிகலன் அப்படிங்கும்போது பட்டாடையும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பருத்தி ஆடையும் தெரிஞ்சிருக்கு, கம்பளி ஆடையும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம மேலேயே பார்த்தோம், 6th பார்த்துட்டோம். ஸோ இந்த அணிகலன்கள்லாம் செய்கிறதுக்கு அவங்க எது பயன்படுத்தினாங்க அப்படின்னா உலோகத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க, கல்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக இந்த கார்னீலியன் அப்படிங்கிற அந்த செம்மணிக்கலை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு அவங்க எங்கே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க? மெசபொடோமியாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வணிகம் பரிமாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹராப்பா மக்கள் மெசபொடாமியாவர்களுக்கு நெருங்கிய வாணிக தொடர்பு வச்சுருந்தாங்க. அவங்க மட்டும்தான் வாணிகமாக இல்லை, ஓமன், பக்ரைன், ஈரான், ஈராக் இந்த பகுதிகளிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹராப்பாவோட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு மெசபொடாமியாவோட இவங்க ஏற்றுமதி முடிஞ்சிருச்சுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது, வணிகம் முடிஞ்சிருச்சுன்னு முடிவு பண்ண முடியாது. நம்மளோட ஹராப்பாவோட முத்திரைகள் வந்து ஓமன் பகுதிகளிலையும் பக்ரைன், ஈரான், ஈராக் பகுதிகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களோடையும் வந்து வாணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியப்பட்டிருக்கு. இந்த மெசபொடாமியாவில் கிடைச்ச அந்த யூனிஃபார்ம் ஆவணங்கள் அப்படிங்கிறது ஹரப்பர்களுடான வாணிக தொடர்பை வெளிப்படுத்துது. இந்த மெசபொடாமியாவுக்கும் நமக்கு ஹரப்பர்களுக்கும் வாணிக தொடர்பு இருக்கிறதுக்கான ஆவணம் எங்கே இருக்குது? யூனிஃபார்ம் ஆவணம் அப்படிங்கிறது. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். அதே போல் எடைகள், அளவுகள்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு தரப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஹராப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினாங்க. ஏன்னா வணிகம் அப்படிங்கும்போது செய்யும்போது இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட்டதுனால தான் இந்த முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் அவங்களுக்கு அவசியமாக இருந்திருக்கு. அதுபோல் இந்த ஹராப்பா நாகரிக பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கனசதுர வடிவிலான செர்ட்டு எடைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கனசதுர வடிவத்தில் இருந்திருக்கு. அது வந்து செட்டு எடைகள்னு சொல்லுவோம்.
தராசுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட செம்பு தட்டும் கிடச்சிருக்கு. இந்த நமக்கு அளவுகள் அளவுகள் அப்படிங்கும்போது என்னென்ன நமக்கு ஆதாரங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஹரப்பா நாகரிக பகுதிகளில் கனசதுர வடிவிலான செர்ட்டு எடைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தட்டு இருக்கு இல்லையா, அந்த செம்பு தட்டு, அதுவும் நமக்கு தராசுக்கு பயன்படுத்தப்பட்ட செம்பு தட்டும் நமக்கு ஆதாரமாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த இந்த எடைகள் அப்படிங்கிறது ஹரப்பா மக்கள் ஈரடிமான எண்முறை பைனரி டிஜிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த அறிவை வச்சு தான் இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 1:2, 2:4 இந்த மாதிரி எடை விகிதங்கள் ஈரடிமான எண் முறையில் இருந்திருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முத்திரைகள் மற்றும் எழுத்துருக்கள். ஸோ முத்திரை எழுத்துருக்கள் அப்படிங்கும்போது ஹரப்பா பண்பாட்டு பகுதிகளில் நுரைக்கல், செம்பு, சுடுமண் தந்தம் இந்த மாதிரி செய்யப்பட்ட முத்திரைகள் கிடச்சிருக்கு. இதில் எல்லாம் செய்யப்பட்ட முத்திரைகள் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த முத்திரைகள் பார்த்திங்க அப்படின்னா வணிக நடவடிக்கைகளுக்கு இவங்க பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஹரப்பா எழுத்துருக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் வாசிக்கப்படலை, புரியாத எழுத்துக்கள் தான். இந்த ஹரப்பா பகுதியிலேருந்து சுமார் நமக்கு இது வரைக்கும் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கவனிச்சுக்கோங்க, நமக்கு எழுத்து வாசிக்க தெரியாது, இன்னமும் வாசிக்க முடியல. இருந்தாலும் நமக்கு எவ்வளோ எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நமக்கு வந்து இவங்க எப்படி எழுதுவாங்க சிந்துவெளி மக்கள் அப்படின்னா, இடமிருந்து வளமாகவும் எழுதுவாங்க, வளமிருந்து இடமாகவும் எழுதுவாங்க. ஆனால் நமக்கு புக்கில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது ஒரு ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக அங்கே கொஸ்டினில் இருக்குது. ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டினில் இருக்குது ஆன்சர். இப்படி நமக்கு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குறது ஆன்சர். ஆனால் புக்கில் இப்படி இருக்குது. நம்ம என்ன ஆன்சர் குறிக்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ சில அறிஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுத்துக்களை திராவிட மொழியை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 5000 சிறு எழுத்துக்கள் கிடச்சிருக்கு இல்லையா அவங்க கையில், அதை வச்சு இந்த எழுத்துக்களெல்லாம் திராவிட மொழியை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது இந்திய பண்பாட்டு உருவாக்குவதற்கான அடிப்படை இதே அதுதான். அந்த நாகரிகம் தான் நமக்கு இந்தியாவோட பண்பாட்டுக்கான பேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் தான் மதகுரு பூசாரி அரசன்னு பார்த்தோம் இல்லையா. மொகஞ்சதாரோவில் க்ளீனாக அந்த சேவிங்கு, தலையில் இருக்கிற அந்த பட்டை, இந்த கையில் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு அணிகளை நனைஞ்சிருக்காரு அப்படின்னு. ஸோ இவரை பற்றி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹரப்பா பகுதிகளில் கிடைச்ச சுடுமண் சிறு சிலைகள், மட்பாண்ட ஓவியங்கள், வெண்கல சிலைகள் அவர்களோட உயர்ந்த கலைத்திறமையை வெளிப்படுத்துகின்றன. ஸோ நமக்கு இது ஒரு புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டினே வந்து குழப்பமாக இருக்குது. அவங்க இதில் சொல்ல வந்தது ஹரப்பா பகுதிகளில் கிடைச்ச சுடுமண்ணில் சிறு சிலைகள், மட்பாண்ட ஓவியங்கள், வெண்கல சிலைகள் இதெல்லாமே தான் வந்து அவங்களோட கலைத்திறமையை வெளிப்படுத்துகிறதுன்னு நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேள்வியில் பார்த்திங்க அப்படின்னா கேள்வியே சற்று குழப்பமாக இருக்கும். ஆனால் நமக்கு இதுதான் ஆன்சர், இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அங்கே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா சுடுமண் சிறு சிலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, மட்பாண்ட ஓவியங்கள் கிடச்சிருக்கு, வெண்கல சிலைகள் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட கலைத்திறமையை வெளிப்படுத்தக்கூடியது தான். அதே மாதிரி மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது பூசாரி, இந்த பூசாரி அரசனோட சிலை எங்கே கிடச்சிருக்கு, மொகஞ்சதாரோவில் கிடச்சிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது மொகஞ்சதாரோவில் இந்த சிலை கிடச்சதை பார்த்தோம், இந்த சிலையோட அமைப்புகளை பார்த்தோம். ஆனால் இது எதில் செய்யப்பட்டதுன்னு இங்கே தான் நமக்கு நோட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம 9th விட முடியல, எல்லாத்தையும் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் செம்பு வெண்கலம் இருக்கு இல்லையா, ஸோ நமக்கு இந்த காலமே வெண்கல காலம்தான். செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலையும் நமக்கு மொகஞ்சதாரோவில் இருக்குது. மொகஞ்சதாரோவில் என்னென்ன பார்த்தோம், பெருங்குளம் பார்த்தோம், பெருங்கட்டடம் பார்த்தோம், ஸோ இந்த பூசாரி சிலை பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நடனமாடும் பெண் சிலையும் பார்க்குறோம். ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டோலாவிரா இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கற்சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நான் திரும்ப சொல்கிறது ஒரே விஷயந்தான். நமக்கு இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட நகரங்கள், கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள், எந்த நதிக்கரைகளில் அந்த நகரங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டோலாவிரா இந்த பகுதிகளெல்லாம் நமக்கு கற்சிலைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த சிலைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கலைப்படைப்புகள், ஹரப்பாவோட கலைப்படைப்புகளுக்கு முக்கியமான சான்றுகள் நமக்கு. அதே போல் இந்த பொம்மை வண்டிகள், கிளிகிழிப்பைகள், பம்பரம், கோழிக்குண்டு இவங்க அதிகமாக இந்த விளையாட்டு பொருளில் என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இந்த கோழிக்குண்டு தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க.
அதே போல் பல்வேறு விளையாட்டுகளுக்கான சுடுமண் சில்லுகள் கிடைச்சிருக்கு. அவங்களோட பொழுதுபோக்கு இந்த பொழுதுபோக்கு வாழ்க்கையெல்லாம் வந்து இந்த விளையாட்டு பொருள்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாமே அவங்க விளையாட்டு பொருள்களுக்கான சான்றுகளும், கலைகள் பொழுதுபோக்குகளுக்கான சான்றுகள்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி மக்கள் இயற்கை வழிபாட்டை மேற்கொண்டாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அரச மரத்தை புனித மரமாக கருதி வழிபடக்கூடிய நமக்கு சுட்ட களிமண் சிறு சிலைகள் தாய் தெய்வ வழிபாட்டை குறிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அரச மரத்தை புனித மரமாக கருதி வழிபடுறாங்க. அதே மாதிரி கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தில் சுட்ட களிமண்ணில் சிறு சிலைகள் இருக்குது. அந்த சிலை பார்த்திங்க அப்படின்னா தாய் தெய்வ வழிபாடு. அது ஒரு பெண்ணோட சிலையாக இருக்கிறதுனால அவங்க தாய் தெய்வ வழிபாடுன்னு அதை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. காளிபனில் நெருப்பு குண்டங்கள் கண்டறியப்பட்டிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள், ஒருவேளை அது அந்த கேம்ப் ஃபயர் மாதிரியா இல்லை அந்த நம்ம குண்டை இறங்குவோமே அந்த மாதிரிலாம் தெரியல. பட் காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வழக்கமும் இவங்களுக்கு இருந்திருக்கு. சில நேரங்களில் எரிக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 3 வகையில் அந்த எரிக்கிற வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இந்த எத்திக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் விவரமாக கொடுத்துருப்பாங்க. இந்த 3 வகையான இவங்க இறந்தவர்களை புதைக்கிறதுக்கு அவங்களுக்கு 3 வகையான பழக்கங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எத்திக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஹராப்பா மக்களோட பண்பாடு அப்படிங்கிறது நாகரிகம் பற்றி முழுமையான தகவல்கள் கிடைக்கல இது வரைக்கும். ஹராப்பா எழுத்துக்கள் இன்னும் வாசிக்கப்படாதனால அவங்களோட பண்பாடை பற்றி முழுமையான தகவல்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை நம்ம வாசித்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஹராப்பா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மொழியை பேசினார்கள் அப்படின்னு சில அறிஞர்களோட கருத்து. தொல்லியல் சான்றுகள் நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு பிறகு ஹராப்பாவோட மக்கள் கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கி பெயர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்த்தா கிழக்கு தெற்கெல்லாம் நமக்கு வந்து நம்ம சைடில் இருக்கிற மாதிரி நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த தொல்லியல் சான்றுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாகரிகத்தோட வீழ்ச்சிக்கு பின்னாடி ஹராப்பா மக்கள் வந்து கிழக்குக்கும் தெற்குக்கும் இடம்பெயர்ந்ததாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோன்னா ஹராப்பாவோட மக்கள் பார்த்திங்க அப்படின்னா சிலர் இந்தியாவோட பல்வேறு பகுதிகளில் குடியேறி இருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும், அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான சமூக குழுக்கள் வாழ்ந்திருக்கிறதாகவும், விவசாயிகள், வேட்டையாடுவர்கள், கால்நடை வளர்ப்போர், இந்த மாதிரி உணவு சேகரிப்போரெல்லாம் வாழ்ந்தது. அந்த சமூக குழுக்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி வேறுபட்டு விவசாயிகள் ஒரு குழு, வேட்டையாடவங்க ஒரு குழு, கால்நடை வளர்க்குறவங்க ஒரு குழு, இந்த மாதிரி குழுக்களாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு சான்றுகள் சொல்லுது. கிமு 3300 2600 வரையிலான இந்த காலகட்டம். கிமு 3300 2600 வரையிலான காலகட்டத்தை தான் நம்ம தொடக்க கால ஹராப்பா அப்படின்னு சொல்லுவோம். தொடக்க ஹராப்பா காலம் 2600 1900 வரைக்கும் முதிர்ந்த ஹராப்பா காலம். அடுத்ததாக பிந்தைய ஹராப்பா காலம் 1700 வரைக்கும் நீடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் 1300 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சிந்துவெளி நாகரிகத்தோட வீழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காரணத்தை சொல்லிட முடியாது. நம்ம மேலே 6th பார்த்துட்டோம். சிந்துவெளி நாகரிகம் வந்து கிமு 1900 வீழ்ச்சி பெற தொடங்கிருச்சு. ஏன் அப்படின்னா அந்த பருவநிலை மாற்றமாக இருக்கலாம், இல்லை மெசபடோமியாவோட ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்தாங்களே அந்த வாணிக உறவுகள் ஏதாவது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம், இல்லை நதிகள் பக்கமாக குடியிருக்கும் போது அது வறண்டு போயிருக்கலாம், இல்லை வெள்ளப்பெருக்கு அடிக்கடி ஏற்பட்டிருக்கலாம், அந்த பகுதிகள் அழிஞ்சு போயிருக்கலாம். அந்நியர் படையெடுப்பும் வீழ்ச்சிக்கான ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஆனால் ப்ரூஃப் இல்லை. இந்த காரணங்களால் மக்கள் வந்து தெற்கு மற்றும் கிழக்கு நோக்கி போயிருக்கக்கூடும்னு சொல்லப்படுது. சிந்துவெளி நாகரிகம் வந்து முற்றிலுமாக அழியல, கிராம பண்பாடாக இந்தியாவில் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிந்துவெளி எழுத்துக்களோட ஒரு ஆய்வு. ஸோ ஆய்வு பார்க்கும்போது நம்ம அந்த எழுத்துக்களோட கலை இன்னும் ஹராப்பா மக்கள் பார்த்திங்க அப்படின்னா எழுதும் கலையை அறிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவங்க என்ன எழுதுனாங்கன்னு தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியல. சிந்துவெளி எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா லட்சணைகள், சுடுமண் முத்திரைகள் மற்றும் மண்பாண்டங்களில் காணப்படுது. அவங்க எதில் நம்ம அந்த எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா லட்சணையில் தெரிஞ்சுக்கிறோம், சுடுமண் முத்திரைகளில் தெரிஞ்சுக்கிறோம், மட்பாண்டங்களில் தெரிஞ்சுக்கிறோம்.
இதிலெல்லாம் அவங்களோட எழுத்துக்களை நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு எழுத தெரியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல் இந்த எழுத்து பொறிப்புகள் அப்படிங்கிறது மிக குறுகியவையாக இருக்குது. எழுத்து தொடர்கள் பார்த்திங்க அப்படின்னா சராசரியாக 5ற்கும் குறைவான குறியீடுகள் தான் இருக்குது. ரோசட்டா கல்லை போல் மும்மொழி எழுத்துக்கள் சிந்துவெளியில் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிந்துவெளி எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டிருக்கு. ஸோ நான் இன்னொரு இடத்துல வந்து இடப்பக்கத்திலேருந்து வலமாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வலப்பக்கத்திலேருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணினி பகுப்பாய்வு செய்த ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ் இவர் பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற சொல் வரிசையை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு யூகிக்க தான் முடியுது, அதை வாசிக்க யாராலையும் முடியல. சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு யார் பண்ணாங்க அப்படின்னா ஐராவதம் மகாதேவன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவாக ஆய்வு செய்த ஐராவதம் மகாதேவன் அப்படிங்கிறவர் ஹராப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதாக கூறுகிறார். இவர் ஐராவதம் மகாதேவன் தான் பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய திராவிட மொழிகளோட சிந்துவெளி நாகரிகத்தோட எழுத்துக்கள் ஒத்துப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடாரியில் இருக்கக்கூடிய குறியீடுகள் சிந்துவெளி குறியீடுகளோட ஒற்றுமை கொண்டுள்ளன அப்படிங்கிறதும் ஐராவதம் மகாதேவனோட விளக்குறாருன்னு சொல்லலாம். 2007 மே மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தொல்லியல் துறை பூம்புகார் அருகில் மேல பெரும்பள்ளத்தில் கண்டெடுத்த பானைகளில் இருக்கக்கூடிய அம்பு போன்ற குறியீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோவோட கிடைச்ச லட்சணைக்கு ஒத்தா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு பூம்புகாரில் இருக்கக்கூடிய மேல பெரும்பள்ளத்தில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த லட்சணைகள் எல்லாம் இருக்குது. ஸோ 9th நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த தகவலும் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11th எத்திக்ஸில் இருக்குது. சிந்துவெளி நாகரிகம் செகண்ட் லெசனாக இருக்குது. ஸோ நமக்கு இந்தியாவோட பழமையான நாகரிகம் அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது சிந்து நதிக்கரையில் செலுத்து வளர்ந்ததுனால தான் நமக்கு அந்த பேர் வந்தது. அதே போல் சிந்து ஆற்றங்கரையில் தோன்றி வளர்ந்து சிந்துவெளி நாகரிகம் பெயர் பெற்றிருக்கிறது வந்து இந்தியாவோட பழமையான குடிமக்களாக கருதப்படுது. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அப்படிங்கிறவங்க இந்தியாவோட பழமையான குடிமக்களாக சொல்லப்படுறாங்க. சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது சுமார் 5000 ஆண்டுகள் பழமையானது. இந்த சிந்துவெளி நாகரிகம் முதல்ல 1921ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கண்டுபிடிக்கப்பட்ட முதல் இடம் அப்படிங்கிறது ஹராப்பா. அந்த ஹராப்பா எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ராவி மற்றும் சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இடத்துல இந்த தகவல்கள்லாம் பார்த்துருக்க மாட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலது நம்ம பார்த்ததும் இருக்கும், நம்ம இப்போ பெரிய அளவில் பார்த்திங்கன்னா பார்க்காததும் இந்த எத்திக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஹராப்பாவை வந்து 1921 கண்டுபிடிக்கப்பட்டது. 1922 மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது வந்து ஹராப்பா வந்து ராவி மற்றும் சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் இருக்குது. மொஹஞ்சதாரோ பார்த்திங்க அப்படின்னா சிந்து மாகாணத்தோட லர்கானா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ லர்கானா மாவட்டத்தில் தான் மொஹஞ்சதாரோ அமைஞ்சிருக்கு. இந்த மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது 70 அடி உயரமுள்ள மண்மேடாக கண்டறியப்பட்டுச்சு. ஸோ எப்படி ஹராப்பா வந்து ஒரு செங்கல் திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மேஷன் போய் பார்த்தாரோ, அதை அவரோட நூலில் எழுதினாரோ, இங்கே மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது 70 அடி உயரமுள்ள மண்மேடாக கண்டறியப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஆராய்ச்சி பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் யார் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியம். ஸோ இந்த இடத்துல வீலர் அப்படிங்கிறவர் தான் ஆராய்ச்சியை மேற்கொண்டார். மொஹஞ்சதாரோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த மொஹஞ்சதாரோ அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது வீலர் அப்படிங்கிறவர் மேற்கொண்டார். இது எத்தனை அடி உயரமுள்ள மண்மேடாக கண்டறியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது 70 அடி உயரமுள்ள மண்மேடாக கண்டறியப்பட்டிருக்கு.
அதே போல் சிந்துவெளி அகழாய்வுகளை மேற்கொண்ட தொல்லியலாளர், சிந்துவெளி அகழாய்வுகளை நான் சொன்னது இப்போ மொகஞ்சதாரம் மட்டும். ஸோ சிந்துவெளி அகழாய்வுகளை மேற்கொண்ட தொல்லியலாளர் யார் அப்படின்னா நம்ம மார்சல் அவர்கள் தான். சிந்துவெளி நாகரிகத்தை சார் ஜான் மார்சல் வந்து திராவிட நாகரிகத்தோட ஒப்பிடுறாரு. ஸோ அதனால தான் அவரை வந்து அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம முதல்வர் சிலையெல்லாம் திறந்து வச்சார். நம்ம நாகரிகம் அப்படிங்கிறது இவரால் வந்து எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி வெளிப்பட்டிருக்கு இல்லையா, அதனால் அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக தான் அது நடந்தது அன்றைக்கி. சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வேத காலத்துக்கு முற்பட்ட நாகரிகம்னு சொல்லியிருக்காரு. சிந்துவெளி நாகரிகத்தோட காலம் அப்படின்னா எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 3250 முதல் 2750 வரைக்கும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த நாகரிகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட மற்ற நகரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாகுந்தாரோ, கோட்டிஜி, இதெல்லாம் முக்கியம். நமக்கு எந்த ஒரு பாடத்தையும் மிஸ் பண்ண முடியாது. நம்ம 6th 9th 11th ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ் எதையுமே வேண்டான்னு அவாய்ட் பண்ணவே முடியாது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாயிண்ட்டாவது நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். சாகுந்தரோ, கோட்டிஜி, லோத்தல், காளிபங்கன் இந்த இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிக சின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சின்னங்கள் எல்லாம் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதே போல் நமக்கு ஆதிச்சநல்லூர் மற்றும் அரிக்கமேடு இந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழாய்வுகள் முக்கிய ஆதாரங்களாக இருக்குது. இந்த அகழாய்வுகள் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தொடர்பு இருந்ததை வெளிப்படுத்துது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆதிச்சநல்லூர் மற்றும் அரிக்கமேடு இங்கே அகழாய்வு மேற்கொண்டது தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தொடர்பு இருந்தது கரெக்டாக சொல்கிறாங்க. அதே போல் தமிழகத்தில் மிக பழமையான நகர நாகரிகம் இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த லோத்தல் துறைமுகம் நான் சொன்ன பகுதிகளில் இங்கே தான் இந்த சாகுந்தரோ, கோட்டிஜி அதெல்லாம். சான்றுகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள், மட்பாண்டங்கள், நீர் அருந்தும் குவளைகள், மோதிரங்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ சிந்துவெளி நாகரிகத்தோட தமிழர் நாகரிகம் எப்படி ஒப்பிட்டுப்படுது அப்படின்னா தென்கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கும் இந்த இடப்பெயர்கள் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிக பகுதிகளில் காணப்படக்கூடிய இடங்களாக இருக்குது. ஆரணி, கொற்கை, மயிலம், மானூர், நாகல், தொண்டி, கண்டிகை இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வழக்கில் இருக்கக்கூடிய அந்த இடத்தோட ஊரோட பெயர் அப்படிங்கிறது இன்றைக்கி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பண்டைய சிந்துவெளி பகுதிகளிலையும் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆரணி ஆகட்டும், கொற்கை இந்த மாதிரி பெயர்கள்லாம் இருக்குது இல்லையா, பாகிஸ்தான்லேயும் இருக்குது, ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது. இந்த மாதிரி பெயர்கள்லாம் அப்போ எல்லாமே ஒன்றா தானே இருந்தது, இப்போ தானே எல்லாமே பிரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெயர்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் அந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பெயர் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆலூர், ஆசூர், படூர், இஞ்சூர், குந்தா, நாகல், தானூர், செஞ்சி இந்த மாதிரி பெயர்களும் தற்போதைய ஆப்கானிஸ்தானில் இருக்குது. முதல்ல பார்த்தது ஆரணி, கொற்கை எல்லாம் பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த பகுதிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாமே வந்து நம்ம சிந்துவெளி பண்பாடு தமிழ்நாட்டோட எப்படி தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பெயர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நாம் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஊரோட பெயர். அடுத்ததாக திராவிடர்கள் பார்த்திங்க அப்படின்னா பண்டைய காலத்தில் பஞ்சாப், சிந்து, பலுசிஸ்தான் இந்த பகுதிகளையும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிஞர்களோட கூற்று. பலுசிஸ்தானில் பார்த்திங்க அப்படின்னா பிராகுயி அப்படிங்கிற திராவிட மொழி இன்னைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட மொழி பிராகுகி எங்கே பேசப்படுது அப்படின்னா பலுசிஸ்தானில், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தானில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தமிழ் பிராமி, வட்டெழுத்து மற்றும் பிற தொடக்ககால தமிழ் கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய பல இடப்பெயர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வடமேற்கு பகுதிகளில் நிலைச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அகழாய்வுகளில் பார்க்கும்போது இந்த இடங்கள்லாம் நமக்கு அங்கேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. குடிமக்கள் பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி பகுதிகளில் திராவிடர்கள், மத்திய தரை சிந்துவெளி பகுதிகளில் குடிமக்கள் யார் இருந்திருக்காங்க? திராவிடர்கள், மத்திய தரைக்கடல் இனத்தினர், ஆஸ்ட்ரலாய்டுகள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் வாழ்ந்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. இத்தனை பேரும் சிந்துவெளி பகுதிகளில் வாழ்ந்திருக்காங்க.
அப்படின்னு ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. இத்தனை பேர் வாழ்ந்தாலும் யார் சிந்துவெளி நாகரிகத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு இன்னும் உறுதியாக நிர்ணயிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் திராவிடர்களே அப்படிங்கிறது சர் ஜான் மார்ஷலோட ப்ளஸ் அவர் ஆர்டி பானர்ஜி மற்றும் ஹிராசு பாதிரியார் இவர் எல்லாமே சொல்கிறாங்க சிந்துவெளி நாகரிகத்தை உருவாக்குனவங்க திராவிடர்கள் தான்பா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சிந்துவெளியில் பேசப்பட்ட மொழி பண்டைய தமிழ் மொழி தான் அப்படிங்கிறது இந்த அறிஞர்களோட கருத்து. திராவிடர்கள்னால் யாருப்பா? ஸோ திராவிடர்கள் அப்படிங்கிறது பண்டைய காலத்தில் யவனர்கள் கிரேக்கர்கள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டை திரிமிளகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரிமிளகேன்னு நம்ம யார் சொன்னாங்க? தமிழர்களை இந்த தமிழ்நாட்டை திரிமிளகேன்னு யவனர்கள் சொன்னாங்க. அதே போல் காஞ்சியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நந்திவர்ம பல்லவன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள்னு சொன்னார். யவனர்கள் தமிழ்நாட்டை திரிமிளகேன்னு சொல்லிட்டாங்க. நந்திவர்ம பல்லவன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள்னு சொன்னார். கங்காதேவி தெரியும் இல்லையா. ஸோ நம்ம கங்காதேவி யார் சொல்லுங்கள் பார்ப்போம். மதுரா விஜயம் எழுதினவங்க இல்லையா. இந்த விஜயநகர பேரரசு படிக்கும் போது இதை நம்ம படிச்சிருப்போம். குமார கம்பனனோட மனைவி அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த கங்காதேவி அவர் எழுதின அந்த மதுரா விஜயம் நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அந்த பாடத்தில் நாம் படிக்கல, இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது, எல்லா பாடத்துலேயுமே படித்து தான் ஆகணும். என்னடால ஒரே மாதிரியே வருது அப்படின்னா சில வார்த்தைகள் ஒரு சில வரிகள் வந்து இங்கே உள்ளே விட்டுருப்பாங்க, நம்ம அதை கவனிக்காம மாட்டோம்னா அங்கேருந்து தான் கொஸ்டின் வந்துடும். அப்புறம் அதே போல் சிந்துவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முறைகளோட விரிவுபடுத்தினவர் யார் அப்படின்னா மார்ட்டிமர் வீலர். ஸோ இந்த வீலர் தான் நமக்கு மொகஞ்சதாரோவில் அகழாய்வில் ஈடுபட்டார்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முறைகளோட விரிவுபடுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த வீலர் பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாரு. சிந்துவெளி நாகரிகம் பார்த்திங்க அப்படின்னா ஆரியர்களோட வருகைக்கு முன்பே வளர்ச்சி அடைஞ்சு உச்சநிலையில் இருந்தது அப்படிங்கிறதையும் ஒரு முக்கியமான நோட் பண்ணோம். நம்ம இதுக்கு முன்னாடி யார் யாரும் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம், அதில் ஆரியர்கள் வரல. ஏன்னா ஆரியர்கள் வரும்போது நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது உச்ச நிலையில் இருந்தது. இறுதியில் இவங்களால் படையெடுக்கப்பட்டு அழிஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் ஆரியர்கள் வருகைக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் உருவாயிருச்சு. ஸோ இவங்க உருவாக்கலை, அதுலேருந்து நமக்கு தெரியுது கிளியராக. ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்த காலத்தில் திராவிடர்கள் சுமேரியா பாபிலோனியா போன்ற நாடுகளோட வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க. சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஆரிய நாகரிகத்துக்கு முன்பே வளர்ந்த ஒரு முன்னேற்றமான நகர நாகரிகமாக இருந்திருக்கு. ஸோ இந்த பேராகிராஃபில் கீழடி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நகர அமைப்பும் கட்டங்களும். ஸோ சிந்துவெளி நாகரிகத்தில் மைய அரசு இருந்ததற்கான சான்றுகள் மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிர்வாகம் ஒன்று இருந்ததுன்னு தெரியும் நமக்கு, ஆனால் அது எப்படி அப்படிங்கிறது சரியாக தெரியல. மைய அரசு இருந்ததுக்கான சான்றுகள் எங்கே கண்டுபிடிச்சிருக்குன்னா மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், எந்தெந்த இடத்துல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். அதனால் பல தூண்களை தாங்கக்கூடிய மன்றம் மற்றும் பொதுக்கூடம் இதெல்லாமே வந்து மைய அரசோட முக்கிய சான்றுகளாக கருதப்படுது. சிந்துவெளியில் வாழ்ந்த மக்கள் பார்த்திங்க அப்படின்னா வணிகத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து அதன் மூலிமா நமக்கு பெரும் பொருளை சேர்த்து மாட மாளிகையில் வாழ்ந்திருக்காங்க. அதான் சொன்னாலே அந்த மேடான பகுதிகளில் இந்த 1 ஃப்ளோர் 2 ஃப்ளோர் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. கீழ்மட்டத்தில் வந்து சாதாரண மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு. ஸோ அந்த வணிகம் பண்ணுறதன் மூலிமா நமக்கு வந்து பெரும் பொருள் சேர்த்து மாட மாளிகையில் கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் நகர அமைப்பு நமக்கு. ஸோ நகரத்தோட தெருக்கள் வந்து எப்படி இருந்திருக்கு, சுமார் 33 அடி அகலம். சிறிய தெரு பார்த்திங்க, பெரிய தெரு வந்து 33 அடி அகலம், சிறிய தெரு 9 முதல் 12 அடி வரை அகலம். இதுதான் அந்த கணக்கு. தெரு வந்து கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு தெற்கு திசைகளில் திட்டமிட்டு கட்டப்பட்டிருக்கு. தெருக்கள் அகலமாக நேராக சுகாதார வசதி கொண்டவே அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் பெரிய தெருக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் நடந்து செல்லக்கூடிய நடைபாதை வசதியும் இருந்திருக்கு.
அந்த இதில் பார்த்திங்க அந்த சாலைகள் பார்த்திங்க அப்படின்னா 3 வண்டிகள் ஒரே வரிசையில் செல்லக்கூடிய அளவுக்கு அந்த சாலைகள் வந்து பெரிய சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அனைத்து வீடுகள்லேயும் கிணறு மற்றும் குளியலறைகள் இருந்திருக்கு. கழிவுநீர் வெளியேறும் வகையில் குளியலறைகள் பார்த்திங்கன்னா தெருக்களோட அருகில் அமைக்கப்பட்டிருக்கு. பாபிலோனியா நகரங்களை விட மேம்பட்ட நகர அமைப்பு அப்படிங்கிறது சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். பாபிலோனாவை விட மேம்பட்ட நகர அமைப்பு இருந்திருக்கு சிந்துவெளி நாகரிகத்தில். கட்டடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தில் ஹராப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களில் ஊருக்கு புறத்தே கோட்டைகள் கொத்தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. எங்கே அப்படின்னா ஹராப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களில் தான் வந்து அந்த கோட்டை கொத்தளங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு சிந்துவெளி நாகரிக டைமில். கோட்டைகளின் உள்ளே பார்த்திங்க அப்படின்னா மன்னரின் மாளிகைகள், பெரிய நீராடும் குளங்கள் மற்றும் நெற்களஞ்சியங்கள், மேடான சாலைகள் அமைந்திருந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்த மன்னரும் இருந்த மாதிரி சொல்லலை. மன்னரோட மாளிகைகள், அரண்மனைகள்னு குறிப்பிட்டு சொல்லலை. பெரிய நீராடும் குளங்கள் மற்றும் நெற்களஞ்சியங்கள், மேடான சாலைகளில் அமைஞ்சிருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேற்கு திசையில் தான் வந்து மேடான நிலத்தில் இந்த கோட்டை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. கிழக்கு திசைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிழக்கு திசையில் குடியிருப்பு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கு. சிந்துவெளி நகரங்களில் ஒவ்வொரு வீடும் பார்த்திங்க அப்படின்னா பல அடுக்கு மாடிகளை கொண்டதாகவும் இருந்திருக்கலாம். கட்டடங்கள் அமைக்கிறதுக்காக உறுதியான சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிணற்று சுவர் மற்றும் சாக்கடை சுவர் போன்ற வளைந்த அமைப்புகளுக்கு ஆப்பு வடிவ செங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிணற்று சுவர் மற்றும் சாக்கடை சுவர் போன்ற வளைந்த அமைப்புகளுக்கு ஆப்பு வடிவ செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. செங்கற்களை இணைக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு செங்கலுக்கும் இணைக்கிறதுக்காக ஒரு வகையான சாந்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சாந்து என்ன சாந்து அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நீலக்கீல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நீலக்கீல் அப்படிங்கிற அந்த பசையால் வந்து இணைப்புக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நீச்சல் குளம். சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைச்ச கட்டடங்களில் தலை சிறந்தது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய அந்த பொது குளியல், நீச்சல் குளம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொது குளியல். இந்த குளத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய நீரை கொண்டு வர்றதுக்கு, பயன்படுத்தின நீரை வெளியேற்றுவதற்கு செங்கற்களால் கட்டப்பட்ட நீர் பாதைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ குளத்தோட தரைப்பகுதி அப்படிங்கிறது நீரை உறிஞ்சாமல் இருக்கிறதுக்காக அவங்க பசையை யூஸ் பண்ணியிருக்காங்க. பிட்டுமின்னு சொல்லுவோம், நீலக்கீல் அப்படிங்கிறது. இது ஒரு பொறுத்துகளை கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். மக்கள் குளித்த பின் உடை மாற்றிக்கொள்ளக்கூடிய அறைகள் அப்படிங்கிறது குளத்தோட ஓரங்களில் இருந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தானிய களஞ்சியம். ஸோ நம்ம நீச்சல் குளத்தை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே நிறையா பார்த்துட்டோம். ஸோ அதனால தான் அடுத்தது தானிய களஞ்சியம் போயாச்சு. தானிய களஞ்சியம் எடுத்துக்கும் போது சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது வேளாண்மை. எதிர்கால தேவைக்காக உணவுப் பொருள்களை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் இவங்களுக்கு இருந்ததுனால தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதா நம்ம ஹரப்பாவில் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அது ஒரு சான்று நமக்கு. ஹரப்பாவோட தானிய களஞ்சியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 168 அடி நீளம் இருக்கும், 135 அடி அகலம் இருக்கும். அந்த ரோடெல்லாம் எப்படி இருந்தது, அகலமான ரோடு, குறுகலான ரோடெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஹரப்பாவோட தானிய களஞ்சியம் எப்படி இருக்குது அப்படின்னா 168 அடி நீளம், 135 அடி அகலம் கொண்டதாக இருந்திருக்கு. இதோட சுவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 55 அடி உயரம் இருக்குது. அந்த அடிகணம் பார்க்கும்போது 9 அடி கனம் இருக்குது. தானிய களஞ்சியங்கள் வந்து 2 வரிசைகளாக கட்டப்பட்டிருக்கு. தானிய களஞ்சியம் 2 வரிசைகளாக கட்டப்பட்டிருக்கு. இரு வரிசைகளுக்கு இடையான இடைவெளி அப்படிங்கிறது 23 அடி. 2 வரிசைக்கும் ஒவ்வொருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி 23 அடி. ஒவ்வொரு வரிசையிலுமே நமக்கு 6 மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நமக்கு தானிய களஞ்சியம் எந்த அமைப்பில் இருந்தது, எவ்வளோ அடி இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மண்டபத்துலேயுமே 3 பெருஞ்சுவர்கள் இருந்திருக்கு. அந்த மண்டபத்தில் 4 அந்த அறைகள் இருந்திருக்கு. மண்டபத்தோட தரைப்பகுதி அப்படிங்கிறது மரப்பலகையால் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தானிய களஞ்சியத்தில் வந்து உணவு தானியங்கள் மட்டும்தான் சேமிக்கப்பட்டிருக்கு. இதுதான் தானிய களஞ்சியம் நமக்கு.
சமுதாய நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிந்துவெளி மக்கள் விவசாயம் மற்றும் வாணிகம் செய்து வசதியோடு வாழ்ந்திருக்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு இருக்குது. அதுபோல் பெண்களின் நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் மதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க பார்த்திங்க அப்படின்னா அழகு சாதன பொருள்களை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அழகு சாதன பொருட்களுக்கு சான்று அப்படின்னா வெண்கலத்தால் ஆன முகம் பார்க்கும் கண்ணாடி, தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்பு போன்ற பொருள்கள் வந்து இங்கே கிடச்சிருக்கு. இவங்க வந்து அந்த அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துறதுக்கான சான்று. அதே போல் இந்த பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா காதணி, கைவளையல், மோதிரம், காலில் காப்பு, கழுத்தில் அட்டிகை, கழுத்து மணி இந்த மாதிரி அணிகலன்கள் அணிஞ்சிருந்தாங்க. இது எல்லாமே வந்து இந்த தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டிருந்தது. இதுதான் நமக்கு பெண்களோட நிலை. உணவு வகைகள் அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உணவு வகையில் என்னென்ன முக்கியமான உணவாக இவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னா கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால் மற்றும் இறைச்சி இது எல்லாமே வந்து முக்கிய உணவாக இருந்திருக்கு. நீர்வளம் மிக்க சிந்துவெளி பகுதிகளில் தானியங்கள் மற்றும் பட்டாணி போன்ற பருப்பு வகைகளும் பயிரிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த உணவு வகைகள் எடுத்துக்கும் போது ஒவ்வொரு பாடத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட் வந்து நமக்கு சேர்ந்து தான் வருது. ஸோ கோதுமை, பார்லி, பேரிச்சம்பழம், பால் மற்றும் இறைச்சி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா முக்கிய உணவாக இருந்திருக்கு. முலாம்பழம் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஸோ முலாம்பழம் போன்ற பல வகைகளும் பயிரிடப்பட்டிருக்கு. ஆடைக்கேற்ற பருத்தி வகைகள், இப்போ ஆடைகள் உடுத்தணும் அப்படின்னா அந்த பருத்தி வகைகளும் என்னென்ன மாதிரி காட்டணும் அந்த மாதிரி வந்து பருத்தி வகைகள் வந்து சிந்துவெளியில் பயிரிடப்பட்டிருக்கு. அதே போல் இவங்களோட விலங்கு வந்து என்னென்ன இறைச்சி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா ஆடு, மாடு, பன்றி போன்ற விலங்குகளோட இறைச்சியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆமை மற்றும் மீன் போன்ற நீர்வாழ் உயிரினங்களும் வந்து இவங்களுக்கு உணவாக இருந்திருக்கு. எஞ்சிய உணவு தானியங்களை இறைச்சியையும் பதப்படுத்தி சேமித்து வச்சு சாப்பிட்ற பழக்கமும் இவங்களுக்கு இருந்திருக்கு. மாவு அரைக்கிற கருவி அம்மி, ஆட்டுக்கல், உரல் இது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எண்ணெய் சட்டி, இட்லி சட்டி இது எல்லாமே வந்து இவங்க தயாரித்து பயன்படுத்தியிருக்காங்கிறது நமக்கு தெரியுது. சிந்துவெளி மக்கள் பார்த்திங்க அப்படின்னா மண் சிப்பி மற்றும் வெண்கல கிண்ணிகளை உண்கலன்களாக பயன்படுத்தியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு உண்டான அந்த பொருள் இருக்கு இல்லையா, அந்த வெண்கல கிண்ணிகளை எல்லாமே இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நகரங்களில் தான் வந்து அரசன், அதிகாரிகள், தொழிலாளர்கள் மற்றும் கலைஞர்கள் வாழ்ந்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு நகரங்களில் தான் அரசன், அதிகாரிகள், தொழிலாளர்கள் மற்றும் கலைஞர்கள் வாழ்ந்திருக்கிறதாக நமக்கு சான்றுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் உடைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பருத்தி, கம்பளி, நார்பட்டு இதிலேருந்து செய்ய ஆடைகள் எல்லாமே வந்து சிந்துவெளி மக்கள் அணிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மேலாடை மற்றும் கீழாடை ரெண்டுமே முழுமையான ஆடைகள் அணிஞ்சிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. பருத்தி ஆடைகள் அப்படிங்கிறது வண்ணங்களுடன் பூ வேலைப்பாடுகளோடு இருந்திருக்கு. கம்பளி ஆடைகள் வந்து தடித்தவைகளாக இருந்திருக்கு. நார்பட்டாடைகள் வந்து உடலோட ஒட்டி ஒளி அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் ஊடுருவும் அந்த அளவுக்கு வந்து அந்த தன்மை கொண்டதாக தான் அந்த நார்பட்டாடைகள் இருந்திருக்கு. கழுத்து பட்டையோட கூடிய சட்டைகள் அணியப்பட்டிருக்கு. பொத்தான் தைச்ச சட்டையும் வந்து சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க பார்த்திங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா மங்கோலியரை போல் தலையில் முண்டாசு கட்டி இருக்கக்கூடிய அந்த இதுவும் இருக்குது, நமக்கு சான்றுகளும் இருக்குது. நகர நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறிஞர் ஷில்டே இருக்கார் இல்லையா, அவர் வந்து நகர வாழ்க்கையின் கூறுகளாக அதிக மக்கள் தொகை, பல்வேறு தொழிலாளர்கள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை சொல்லியிருக்காரு. நகர வாழ்க்கையில் இவங்கெல்லாம் இருந்ததாக வந்து அறிஞர் ஷில்டேவோட கருத்து இது. குடியிருப்புகள், பொது கட்டடங்கள், எழுத்து குறியீடுகள் மற்றும் கலை வடிவங்கள் இது எல்லாமே வந்து நகர நாகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முக்கிய அம்சம். சிந்துவெளி நாகரிகங்களை பார்த்திங்க அப்படின்னா வணிகர்கள் தான் வந்து பெருமளவில் இருந்தாங்க. நாம் வந்து இந்த சோழர்கள் பார்க்கும்போதே நமக்கு நகரங்களில் வணிகர்கள் பெருமளவு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா சிந்துவெளி நகரங்கள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வணிகர்கள் பெருமளவில் வாழ்ந்திருக்கிறாங்க. நகரங்களுக்கு இடையேயான உள்நாட்டு வணிகமும் வெளிநாட்டு வணிகமும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஏற்றுமதிக்கான பொருட்கள் அதிக அளவில் உற்பத்தியும் நம்ம இதில் செய்யப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு ஏற்றுமதி செய்யணுமோ அந்த அளவுக்கு ஏற்றுமதிக்கான பொருள்கள் எல்லாமே அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டதுக்கான சான்றுகளும் நமக்கு இருக்குது. பல நகரங்களில் பார்த்திங்க அப்படின்னா நகராட்சி முறை அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்திருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க.
பல நகரங்களில் நகராட்சி முறை நடைமுறையில் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நகராட்சி முறை இருந்தமை மைய அரசு இருந்ததற்கான சான்றாகவும் பார்க்கப்படுது. பொழுதுபோக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் மேலேயே பார்த்துட்டோம், விளையாட்டுப் பொருள்கள் பயன்படுத்தினாங்க அதிக அளவில் அப்படின்னு சொல்லி. அதாவது பகடக்காய், சொக்கட்டான், சதுரங்கம் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம். கோழிகள் தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சதுரங்கம், இந்த செஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செஸ் போர்டு வந்து மரத்துலேயும், காய்கள் வந்து காயின்ஸ் வந்து களிமண்லேயும் செய்யப்பட்டிருக்கு. இவங்களுக்கு வந்து இசையிலையும் நாட்டியத்திலையும் ஆர்வம் இருந்திருக்கு. காளை சண்டை, கோழி சண்டை, வேட்டையாடுதல் இந்த மாதிரி விஷயங்களையும் இவங்க ஈடுபட்டிருந்திருக்காங்க. மருத்துவம் எடுத்துக்கிட்டா அப்படின்னா சிந்துவெளி மக்கள் கண், காது, தொண்டை மற்றும் தோல் நோய்களுக்கு மருந்துகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு எந்த மாதிரி மருந்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா மீனோட எலும்புலேருந்து பயன்படுத்தியிருக்காங்க. கட்டில் அப்படிங்கிற ஒரு மீன். ஸோ அந்த கட்டில் அப்படிங்கிற மீனோட எலும்புகள்லேருந்து இந்த மாதிரி கண், காது, தொண்டை இந்த பிரச்சனைகளுக்கு மருந்துகளாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் மான் மற்றும் காண்டாமிருகத்தோட எலும்புமே வந்து மருத்துவ பொருளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பவளங்கள் மற்றும் வேப்பந்தலைகள் மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ வேப்பந்தலை இன்றைக்கும் நமக்கு மருந்தாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுவுமே நமக்கு தமிழகத்துக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் ஒரு ஒத்து போகிற ஒரு விஷயம்தான். அடுத்தது இறந்த உடலை அடக்கம் செய்கிறது. ஸோ 3 வகையான முறையில் அடக்கம் பண்ணாங்கன்னு நம்ம மேலேயே பார்த்தோம். ஸோ முதல் முறை எப்படி அப்படின்னா முழு உடலையும் நேராக கொண்டு போய் புதைக்கிற வழக்கம் இருந்துச்சு. 2வது முறைன்னு எடுத்துட்டா எரிக்கப்பட்ட உடலில் எஞ்சிய பாகங்கள் கிடைக்குது இல்லை, அந்த எலும்பு அதை மட்டும் எஞ்சிய பாகங்களையும் அவங்க பயன்படுத்தின பொருள்களையும் தாலிகளில் வச்சு புதைக்கிற பழக்கம் இருந்தது. அந்த புதைக்கிறது வந்து வீடுகள்கிட்டையோ இல்லாத வீட்டோட வீட்டுகளையோ இல்லை அல்லது அருகிலேயோ புதைக்கிறாங்க. அதே போல் 3வது இன்னொரு முறை என்ன இருக்குது அப்படின்னா, இறந்த உடலை பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கு வெளியில் திறந்த வெளியில் பறவைகள் விலங்குகளை சாப்பிட்றதுக்காக வச்சுருவாங்க. அது சாப்பிட்டது மிச்சம் இருக்கிற அந்த எஞ்சிய எலும்பில் தான் வந்து மண் தாளிகளில் வச்சு அதோடு அந்த மண் தாளிகளோட வேறு குடுவை ஒன்று வச்சு அவங்க இறந்தவங்க பயன்படுத்துகிறாங்களே அந்த போர்களையும் அதில் வச்சு புதைக்கக்கூடிய பழக்கமும் இருந்திருக்கு. இந்த மாதிரி 3 வகையான புதைக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. இறந்தவங்களை அடக்கம் செய்யும்போது அவங்களுக்கு பிடித்த உணவுப் பொருள்களையும் சேர்த்து புதைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. இது போன்ற ஈமத்தாளிகள் அத்திரப்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர் மற்றும் தாமிரபரணி ஆற்றங்கரை பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இறந்தவர்கள் உடலுக்கு புதைக்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு எந்தெந்த பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. இறந்தவர்களை எப்படி புதைக்கிறாங்க அப்படின்னா வடக்கு தெற்கு திசையில் புதைக்கக்கூடிய வழக்கம் வந்து இருந்திருக்கு. வடக்கு தெற்கு. அதே மாதிரி உருண்டை வடிவம் கொண்ட ஈமத்தாளிகள் சிந்துவெளியிலும் தமிழகத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பொருளாதார வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் ஆற்றங்கரையில் தோன்றியதுனால நீர்வழி பயணம் முக்கியமாக இருந்திருக்கு. உள்நாட்டு வணிகம் பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீர், மைசூர், நீலகிரி மலை, கிழக்கிந்தியா, மேற்காசியா, மத்திய ஆசியாக்களோட உள்நாட்டு வணிகம் நடந்திருக்கு. அதே மாதிரி வெளிநாடுகளோட வணிக தொடர்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா சுமேரியா, எகிப்து, மெசபடோமியா மட்டும் கிடையாது, சுமேரியா, எகிப்து இவங்களோடையும் வெளிநாட்டு வணிகம் இருந்திருக்கு. இதன் மூலிமா சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுது நமக்கு. பொருளாதார வாழ்க்கை முறை அப்படிங்கிறது. விவசாயம் அப்படிங்கிறது முதன்மையான தொழிலாக இருக்குது. கோதுமை, பார்லி, நெல், எள், காய்கறிகள் இந்த மாதிரி எல்லாம் பயிரிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி அகழ்வாராய்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா சிதஞ்ச நிலையில் பல கால்வாய்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. குடிநீர் மற்றும் கழிநீர் வடிகால் வசதிகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நன்கு திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல் நிலத்தை இரு வழியாக உழுந்ததுக்கான சான்றுகள் நமக்கு காளிபங்கனில் இருக்குது. நம்ம மேலேயே பார்த்தோம். வேளாண்மைக்கு வந்து என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா திமிழுடன் இருக்கக்கூடிய காளைகளை அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. ஒட்டகம், எருமை எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. விவசாயத்துக்கு தேவையான தண்ணியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிந்து நதியிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. இவங்க வந்து கலப்பைகள் மற்றும் அரிவாள்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது சான்று நமக்கு வேளாண்மை செஞ்சதுக்கான சான்றுகள். வீட்டு விலங்குகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கால்நடை வளர்ப்பு முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. பசு, செம்மறியாடு, வெள்ளாடு, எருமை மற்றும் எருது, நாய், பன்றி, ஒட்டகம் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து வளர்த்துருக்காங்க, பயிற்சி பண்ணியிருக்காங்க. அதே போல் நமக்கு குதிரையை பற்றி இவங்களுக்கு தெரியாது.
வேட்டையாடுதல் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்காகவும் இருந்திருக்கு, வாழ்க்கையோட தேவையாகவும் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா யானை, காண்டாமிருகம், கரடி, மான், சிறுத்தை போன்ற விலங்குகள் வேட்டையாடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மேற்கண்ட விலங்குகளோட உருவங்கள் பொறித்த முத்திரைகள் அகலாய்வுகளையும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இதை விற்று வணிகமும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது வந்து வேட்டையாடுறது வந்து உணவுக்காக மட்டும் இல்லை, இதை விற்று வணிகம், அந்த தோல், முடி, எலும்பெல்லாம் விற்று வணிகமும் பண்ணியிருக்காங்க. வேட்டைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோடரி, ஈட்டி, குத்துவால், குத்துவால், மழு, தண்டு, கவன், அம்பு மற்றும் வில் இந்த கருவிகள் எல்லாமே வந்து வேட்டைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. வேட்டை கருவிகளில் எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா செம்பு, வெண்கலம் இதில் செய்யப்பட்டிருக்கு. உலோகங்களும் தாது பொருள்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்துவெளி மக்கள் தங்கம், பித்தளை, வெள்ளி, ஸோ இந்த உலோகங்கள் எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. உலோகப் பொருள்கள் வந்து செம்பு மற்றும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கிறது. அகலாய்வுக்கு அடிப்படையில் பெரும்பாலான உலோக பொருள்கள் பார்த்திங்க அப்படின்னா செம்பு மற்றும் வெண்கலத்தால் செய்யப்பட்டது. போர்க்கருவிகள் தயாரிக்கிறது சிந்துவெளி மக்களோட முக்கிய தொழிலில் ஒன்றா இருந்திருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து இரும்போட பயனை அறிஞ்சிருக்கல. இந்த உலோகம் தாது பொருள்களில் பார்த்ததில் இவங்க இரும்பை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வணிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹராப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தோட வணிக மையங்களாக இருந்திருக்கு. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகத்துக்கு இது நிலவழி மற்றும் நீர்வழி போக்குவரத்து ரெண்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வணிகம் பெரும்பாலுமே பண்டமாற்று முறையில் நடந்திருக்கு. வணிகம் நடந்திருக்கு, நீர்வழி, நிலவழி ரெண்டுலேயுமே நடந்திருக்கு, பண்டமாற்று முறையில் நடந்திருக்கு. வணிக பயணங்களுக்கு மாட்டு வண்டி தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. தென்பாரசீகம், ஈராக், சுமேரியா, சிரியா மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளோட தரைவழி வணிகமும் நடந்திருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிலவழி, நீர்வழி ரெண்டுமே நடந்ததில்ல. தரைவழி வணிகமும் இந்த நாடுகளோட நமக்கு தரைவழி வணிகமும் நடந்திருக்கு. மாட்டு வண்டி வணிக பயணங்களுக்காக அதிக அளவு பயன்படுத்தியிருக்காங்க. தரைவழி வணிகம்னு எடுத்துக்கிட்டால் வணிகத்துக்காக சுமார் 3000 கல் தொலைவு வரை வணிகம் பண்ணியிருக்காங்க. தரைவழி போக்குவரத்துக்கு எதுகள் வந்து அதிகமாக முக்கியமாக பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. தரைவழி அதாவது வணிக பயணத்துக்கு அதிக அளவு மாட்டு வண்டி பயன்படுத்தியிருக்காங்க. தரைவழி பயணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எருதுகள் பயன்படுத்தியிருக்காங்க. நீர்வழி வணிகம் அப்படிங்கிறது சிந்து ஆற்று வழியாக தான் நடந்திருக்கு. படகு போக்குவரத்து மூலிமா உள்நாட்டு வணிகமெல்லாம் நடந்திருக்கு. புரோச், காம்போ இந்த துறைமுகங்கள்லாம் வந்து வணிகத்தோட சிறப்புன்னு சொல்லலாம். இந்த துறைமுகத்தை வணிகம் நடந்ததுக்கான துறைமுகத்தில் சிறப்பான துறைமுகம்னா புரோச் மற்றும் காம்போன்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அளவீடுகள் மேலேயே பார்த்துட்டோம். தாய் தெய்வ வழிபாடு பார்த்துட்டோம், சமயம் பார்த்துட்டோம். பசுபதி வழிபாடு. பசுபதி வழிபாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹராப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் மகாயோகியோட உருவம் கிடச்சிருக்கு. இந்த முத்திரையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 முகங்களை கொண்ட கடவுள் வந்து யோக நிலையில் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உருவத்தை சுற்றி வலப்புறத்தில் யானை, புலி உருவமும் இடப்புறத்தில் காண்டாமிருகம் மற்றும் எருவை உருவமும் இருந்திருக்கு. வரலாற்று ஆய்வாளர்களோட கூற்றுப்படி சிவனுக்குரிய திருமுகம், 3 முகங்கள் இது வந்து சிவனுடையது. நமக்கு தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சொல்லப்பட வேண்டிய விஷயம் எதுக்கு அப்படின்னா இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. திருமுகம் பொருத்துகளை கேட்டிருக்காங்க. திருமுகம் அப்படிங்கிறது சிவனுக்குரியது, 3 முகங்கள். பசுபதி அப்படிங்கிறது விலங்குகளின் கடவுள், இது வந்து புக் பேக் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. யோகேஸ்வரன் அப்படிங்கிறது யோகிகளின் கடவுள். இந்த வடிவங்கள் எல்லாமே வந்து இப்போ இந்த கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, ஹராப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட இந்த முத்திரைகளில் மகாயோகியோட உருவம், அந்த யோகியோட உருவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதை சொல்லப்பட்டிருக்கு. விலங்குகளோட வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பசு, எருது, புலி, பறவை போன்ற விலங்குகள் வந்து வழிபாட்டு சின்னங்களாக இருந்திருக்கு. நீர் வழிபாடு, நீரை வந்து கடவுளாக கருதி வழிபட்டிருக்காங்க. பெரிய நீச்சல் குளத்தில் நீராடுறது, வாழ்வோட முக்கிய நிகழ்வாக இருந்திருக்கு. முத்திரைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு மீன்களை வைத்திருக்கக்கூடிய முதலைகள் மற்றும் ஆமை போன்ற உருவங்கள் வந்து ஆறுகளோடு சேர்ந்து பொறிக்கப்பட்டிருக்கு.
இந்த சின்னங்கள் எல்லாமே சிந்துவெளி மக்களுக்கு ஆற்று வணக்கம் இருக்குது அல்லது நீர் வழிபாடு இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படுத்துறதுக்கான தான் இந்த சின்னங்கள் எல்லாம். மர வழிபாடு அப்படிங்கிறது அரச மரம் வந்து முதன்மை இடமாக இருந்திருக்கு. மரங்களை ஆண் கடவுளாகவும் பெண் கடவுளாகவும் கருதி வழிபடுறது பழக்கம் வந்து இன்னுமே தமிழ்நாட்டில் நமக்கு இருக்குது. அடுத்ததான் இயற்கை வழிபாட்டில் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு இருக்குது. சூரியன் மற்றும் பாம்பு உருவங்கள் எல்லாம் வந்து சிந்துவெளியில் கிடைக்கக்கூடிய அந்த முத்திரைகளில் பார்க்க முடியும். அதே போல் இந்த பார்த்திங்க அப்படின்னா சூரியன் மற்றும் நெருப்பை கடவுளாக வழிபடுற பழக்கம் இருந்ததுனால இன்றைக்கும் நமக்கு தமிழகத்தில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த திருவண்ணாமலை அக்னி தலமாகவும் சிவனோட வடிவமாகவும் வணங்கப்படுது. ஸோ இவங்களுக்கு வந்து கலைகள் மீதும் ஆர்வம் அதிகம். நுண்கலைகள்லேயே அதுவும் சிறந்து விளங்கியிருக்காங்க. முத்திரைகளில் காணப்படக்கூடிய உருவங்கள் வச்சு அதை சொல்ல முடியும் அவங்க எந்த அளவுக்கு அந்த நுணுக்கமாக அந்த வேலைகளை செய்கிறாங்கன்னு. பானை ஓவியங்கள், சுடுமண்ணில் செய்யக்கூடிய அந்த பொம்மைகள், அணிகலன்கள், வெண்கல நடனப்பெண், யோகி சிற்பம், இது எல்லாமே வந்து சிந்துவெளி மக்களோட கலை ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய சான்றுகள்னு சொல்லப்படுது. எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இதுதான் அந்த நடனம். அதோட சில எவ்வளோ வந்து சைனிங்காக இருக்குது பார்த்திங்களா. ஆனால் இது அப்போயே தயாரிச்சிருக்காங்க, மெழுகு அச்சில் ஊற்றி செஞ்சது. எழுத்துக்கள் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய எழுத்துக்கள் முக்கியம். சித்திரை எழுத்துக்கள் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் படிக்கலாம், இருந்தாலும் அந்த எழுத்துக்கள் வந்து சித்திரை எழுத்துக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எழுத்துக்கள் பெரும்பாலும் முத்திரைகளில் காணப்படுது. எழுத்து பார்த்திங்க அப்படின்னா இடமிருந்து வளம் மற்றும் வளமிருந்து இடம் என இரு வகையாக இருக்குது. ஸோ இங்கே நமக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு புக்கில் வளமிருந்து இடம் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல இடமிருந்து வளம் மற்றும் வளமிருந்து இடம்னு கொடுத்துருக்காங்க. சிந்துவெளி எழுத்துக்கள் இன்னும் முழுமையாக வாசிக்கப்படலை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கீழ்வாலை, குளிர்சுரை, புறக்கல், ஆலம்பாடி, செத்தவாரை, நேகனூர்பட்டி இந்த இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் சிந்துவெளி எழுத்துக்களோட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொல்தமிழ் எழுத்துக்களாக சொல்லப்படுது. இது எல்லாமே வடபிராமி மற்றும் தென்பிராமி எழுத்துக்கள் வந்து சிந்துவெளி எழுத்துக்களில் இருந்து தான் வளர்ச்சி பெற்றதாக ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. தென்பிராமி எழுத்துக்கள் எடுத்துக்கிட்டோம்னா சிந்துவெளி எழுத்துக்களிலிருந்து திராவிடர்களால் நேரான வளர்ச்சி. ஸோ தென்பிராமி எழுத்துக்கள் திராவிடர்களால் தான் வந்து நேரான வளர்ச்சியாக உருவாக்கப்பட்ட முறைன்னு சொல்லப்படுது. தென்பிராமி எழுத்துக்கள் வந்து ஒருமைப்பாடு அப்படிங்கிறது திருநெல்வேலியில் கிடைச்ச மட்பாண்ட எழுத்துக்கள் மூலயமா உறுதிப்படுத்தப்படுது. அதுக்கு ஒரு சான்று திருநெல்வேலியில் இருக்குது. அதே மாதிரி நீலகிரி கல்வெட்டு, நீலகிரி கல்வெட்டும் தென்பிராமி எழுத்துக்களுக்கான சான்று. திருநெல்வேலியில் ஒரு மட்பாண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாகட்டும், நீலகிரியில் கிடைச்ச அந்த கல்வெட்டு எழுத்தாகட்டும், இது ரெண்டுமே வந்து தென்பிராமி எழுத்துக்களுக்கான ஒரு முக்கியமான சான்று. சிந்துவெளி எழுத்துக்களை கொண்ட மொழி வந்து திராவிட மொழி, தமிழ் ஒரு தென் திராவிட மொழி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க வரலாற்று ஆய்வாளர்கள். ஸோ முத்திரைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அகழ்வாராய்ச்சிகளில் 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலான முத்திரைகள் பார்த்திங்க அப்படின்னா திமிழுடன் இருக்கக்கூடிய காளை உருவம் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த முத்திரைகளில் என்ன உருவம் இருக்குது அப்படின்னு. யானை, நீர் யானை, புலி, ஒட்டகமெல்லாம் இருக்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து திமிழுடன் இருக்கிற காளையில் நிறைய முத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. பல முத்திரைகளில் எழுத்து குறியீடுகளும் இருக்குது. அடுத்ததாக சிந்துவெளி நாகரிகத்தோட அழிவு நம்ம மேலேயே பார்த்துட்டோம். ஒரு 4-5 கருத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. கடைசியாக மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட அந்த மண்டை ஓடுகளில் இருக்கக்கூடிய அந்த வெட்டுக்காயங்கள் வெளிநாட்டு தாக்குதலை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி வரலாற்றாளர்கள் சொல்கிறாங்க. இந்த ஆரியர் படையெடுப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம், அதனாலேயும் இந்த நாகரிகம் அழிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்த இடங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஹராப்பா எங்கே இருந்துச்சு? ராவி நதியோரம் மேற்கு வங்காளத்தில் தற்போதைய பாகிஸ்தான். மொகஞ்சதாரோ சிந்து நதியோரம் மேற்கு பஞ்சாபில் தற்போதைய பாகிஸ்தான். ஸோ எந்த நதிக்கரையில் இருந்தது அந்த நகரங்கள், அந்த நகரங்கள்லேருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள், இது ரொம்ப முக்கியம். ரூபார் அப்படிங்கிறது சட்லஜ் நதியோரம், அது வந்து பஞ்சாபில் இருக்குது. லோத்தல் சட்லஜ் நதியோட துணையாற்று இதில் பார்த்தோம். இப்போ தான் குஜராத் லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் பார்த்தோம் இல்லையா. ஸோ காலிபங்கன்
காகர் நதி தென்கரையோரம் ராஜஸ்தானில் இருக்குது. சாகுந்தாரோ இதுதான் 3ஆவதாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம். கிட்டத்தட்ட 1935 நினைக்கிறேன். நமக்கு 21, 22 ஹரப்பா மொகஞ்சதாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. சாகுந்தாரோ இது வந்து 35 கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ சரஸ்வதி நதியோரம் ராஜஸ்தானில் இருக்குது. தோல்வீரா கபீர் மாவட்டத்தில் இருக்குது குஜராத்தில். கோட்டிஜி சிந்து மாகாணத்தில் இருக்குது. பானாவாலி ஹரியானாவில் இருக்குது. சுர்கோட்டா குஜராத்தில் இருக்குது. நமக்கு பாகிஸ்தானில் 2 இடம் இருக்குது ஹரப்பா மொகஞ்சதாரோ. இது ரொம்ப நமக்கு முக்கியம். அடுத்ததான் லோத்தல். ஸோ லோத்தல் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குஜராத்தோட அகமதாபாத் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிந்துவெளி நாகரிக தலம் இது. லோத்தலில் யார் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா SR ராவ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நகரங்களையும் யார் அகழ்வாராய்ச்சி மூலியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும். லோத்தல் சிந்துவெளி நாகரிக காலத்தில் இருந்த முக்கிய துறைமுக நகரம்னு சொல்லப்படுது. இது வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, உலகிலேயே மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம்னு சொல்லப்படுது. லோத்தல் துறைமுகம் மூலம் எகிப்து, மெசபடோமியா போன்ற நாடுகளோட வெளிநாட்டு வணிகம் நடைபெற்றிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் நமக்கு 11th எத்திக்ஸில் நம்ம சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஸோ சிந்துவெளி நாகரிகம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.